ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். பிகாஸ் நமக்கு 2 பேர் வந்து ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. 13 ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, 14 ஒருத்தவங்களுக்கு பர்த்டேன்னு. ஸோ வந்துட்டு 14ஆம் தேதி பர்த்டே விஷ் கேட்டிருந்தவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக அபிராமி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூ அட்வான்ஸாக வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த டைமில் நிறைய எஃப்எஃப் இருக்கிறதுனால ஒவ்வொன்றா போடலாம் அப்படின்ட்டு முன்னாடியே போடுறவங்களுக்கு. அப்புறம் இந்த பொண்ணு வந்து 13ஆம் தேதி பர்த்டே விஷ் கேட்ட பொண்ணு வந்துட்டு அவங்க லியோ மூவி அதான் கேட்டிருந்தாங்க. நான் மூவியே ரீக்ரியேட் பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். பிகாஸ் பண்ணக்கூடாதுன்னா நான் வந்து 2-3 நாள் உட்காந்து ரொம்ப டைம் இது பண்ணி அதை பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த அளவுக்கு வியூஸ் இல்லை, பணம் அப்படிங்கிற மேட்ரு இல்லை. அதெல்லாம் தாண்டி எனக்கு என்னென்னா உழைப்பு நம்ம போடும்போது அதுக்கான பெனிஃபிட் வேணும்ல. ஸோ ஒன்றுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால தான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அது வேண்டான்னு நினச்சேன். பட் அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணனால சரி அடிட்டு. ஆனால் ரொம்ப வந்து அந்த மூவி அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப வந்து உட்காந்து பண்ண போகிறது கிடையாது. ஒரு அளவுக்கு கொண்டு வருவேன். பிகாஸ் 2 பேரோட ரிக்வஸ்ட்டும் ஒரே மாதிரி தான். அவங்க மாஃபியா டைப்பில் கேட்டிருந்தாங்க, சேவியராக இருக்கிற மாதிரி, ரூடா அந்த மாதிரி 20 இதுவும் அதே தானே, சேம் தான். அதுலேருந்து தானே பிரிஞ்சு வருவார். ஸோ 2யும் ஒரே கொலாப்ஸ் பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. ஓகேடா, இப்போ பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, நம்ம வாங்க லியோட ரீக்ரியேஷனுக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த மாதிரி இந்த மூவியை கொடுக்குறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேடா, வாங்க நம்ம இந்த மூவிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டை தான் அப்படியே காட்டுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் அடித்து போட்டு அதுலேயும் ஒருத்தரை கட்டி போட்டு வச்சு அந்த ஓ ஓ விடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. வாயெல்லாம் கட்டி தான் வச்சுருக்கானுங்க. அவர் கத்த முடியாமல் கத்திட்டு இருக்கா. அங்கே ஒருத்தன் உட்காந்து நமக்கே நான் சாப்பிட்டுட்ருக்கான், அந்த கேங்கோட லீடர். இன்னொருத்தனும் நாய் வெளியில் கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு அப்படியே வெளியில் வரான். ஸோ டாக் அப்படியே கத்திக்கிட்டே இருக்க, அதுக்கு அப்படியே ஃபுட்டு கொடுக்குற மாதிரி டாக் அங்கே போட இங்கே அப்படியே அந்த ஆளையும் அந்த வீட்டு ஓனர் இருக்கார்ல, ஸோ அவர் கட்டி போட்டு வச்சுருக்கு. அவர் கழுத்துலேயே வந்துட்டு கத்தி இறக்குறாங்க. அவரோட சோழியும் முடியுது. ஸோ 2 பேர்த்தையும் அப்படியே அட்டன் டயத்தில் போட்டுட்டு அவனும் இந்த லூசு பைய உள்ள வந்து அங்கே இருக்கிற கன் எடுத்துகிட்டு இருக்கான். இருந்தாலும் பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்தோன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் போய் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த கேங் லீடருக்கும் செம்மையாக கோவம் வருது. என்னடா பண்ணுறான் உள்ளவன், இன்னும் என்ன பிடுங்கிட்டு இருக்கான் அப்படின்னு செம்ம கடுப்பாக பக்கத்தில் உட்காந்துருக்க இன்னொரு ஆளோ கே பாய் அப்படிங்கிறான். அவனை திரும்பி ஒரு முறைக்கிறான். தலையை செஞ்சுட்டேன் பாய் அப்படிங்க உள்ளே போய் பாடுறான் அப்படின்றதோ டிகே பாய் அப்படின்ட்டு அவனோ கீழே இறங்கி போக இங்கே உள்ள ஒரு குழந்த அந்த வீட்டில் கொள்ளாடிச்சானுங்களா. அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்த இருக்கா. ஸோ என் பாப்பா மாதிரி தான். எனக்கு அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். என் பாப்பா கூட இந்த மூவியை பார்த்து ரொம்பவுமே பயந்துக்கிட்டா. ஸோ வந்துட்டு அந்த கேரக்டர் சாண்டியை பார்த்தாலே பயந்தா. அந்தளவுக்கு ஒரு இதாக நல்லா பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே சாண்டி வந்து அந்த ஒரு பாப்பா முன்னாடி நிற்க அந்த குழந்தை அப்படியே வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கா. ஸோ அவன் குழந்தைன்னு கூட நான் இது பண்ணல, அவனே ஒரு சைக்கோ. குழந்தைங்க கிட்ட தப்பாக நினைக்க தான் அவனோட இதே. ஸோ அந்த பாப்பாவை அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணால் இங்கே அப்படியே ஒரு ஹைனா வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்குதா. ஹிந்தி நியூஸ்லாம் போயிட்டுருக்குது. ஸோ அந்த இடத்துல மக்கள்லாம் பயந்து அப்படியே அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டுருக்காங்க. பிகாஸ் அது பார்க்குறவங்களெல்லாம் கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு தான் கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே பேசுகிறீங்க. அது எங்கே பார்த்திபன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ செக்கே தான் கேட்குறாங்க. நீங்களும் வந்துட்டு ஐ திங்க் பையனை விட போனார், சித்துக்கிட்ட இருக்கும் ஒரு ஃபோன், நீங்கள் கால் பண்ணுங்கள். ரீச் ஆகலை, அதனால தான் உனக்கு கூப்பிட்டேன். சரி உனக்கு கால் பண்ணால் கொஞ்சம் நான் பண்ணேன்னு சொல்லு, நானும் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டச்சில் இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுறாரு. அவரோ என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் கேட்க அங்கே நிற்கிறவங்களோ சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில, நிலமை இப்போ சரியாக இல்லை, அதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா டைம் வந்து பார்த்தாது சீட்டா அதை கூட வந்து அந்த வைல்ட் லைஃப் வந்தவங்க பிடிச்சிட்டாங்க. பட் இது ஹைனா சார் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில, அவங்களே திணறிட்டு இருக்காங்க, 2 பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் டீட்டெயில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் அந்த போலீஸ் வந்துட்டு விடாமல் ஜங்குக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இங்கே ஜங்குக்கும் பையனை தான் ஸ்கூலுக்கு விட போயிட்டு இருந்தவனும் இப்போ கால் வந்துகிட்டே இருக்கும். அட்டன் பண்ணி ஹலோன்றதும் அடுத்த நிமிஷம் ஹலோ பார்த்திபன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அவனும் அப்படியே லைன்லேயே பார்க்குறான். பார்த்துட்டு அந்த ஹைனாவோட சைஸ் அதெல்லாம் வச்சு பெருசாக இருக்குது, இந்த டைம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வரதாக ஓகே சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணிவிட்டு இப்போ தான் பையனை தான் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு அவன் பக்கம் அப்படியே கை நீட்ட அந்த பையனும் அவனையே பார்த்துட்டு இருக்க ப்ராமிஸ் கேட்குறான். ஸோ கை நீட்டிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டாக போனேன்னு அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த குட்டி பையனும் குட்டி பையனில் அவனுக்கு ஒரு 15 வயசு அந்த மாதிரி பையன். ஸோ அவனும் கை நீட்டி இன்றைக்கி ஒரு நாள்
நானும் ஸ்கூலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போனேன்னு நீயும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு அவனும் கை நீட்டேன். ஜங்குக்கு அவனை அப்படியே மறைச்சு பார்க்க, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்ச ஒரு வழியாக 2 பேரும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கோ அந்த இடத்துக்கு தான் வரான். அந்த ஆஃபீஸரும் வந்து அப்படியே வந்துட்டு அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏன்னா பொதுவாகவே சோசியல் அனிமல் அது கூட்டமாக தான் வாழும், தனியாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அதை கொன்று பிடிக்கலாம், பட் நம்ம உயிரோடு பிடிக்கணும், அதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இல்லைன்னா அது நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு. எதுவும் ஹெல்ப் அப்படிங்கிற அவர் பார்க்க வாக்கி டாக்கி அப்படின்னு கேட்குறான். ஸோ வாக்கி டாக்கியை கொடுத்துட்டு சேனல் 3 அப்படிங்கிறாரு. ஓகே ஐ காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பையனும் வேகமாக இறங்கி வந்து டேட் ஐ வில் ஹெல்ப் யூ, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருப்பேன்ப்பா அப்படின்ட்டு அவன் வந்து நிற்க. எப்பா நீ வண்டியை விட்டு இறங்காமல் இருத்தாயே அதுவே எனக்கு பெரிய உதவியாக இருக்கும், உங்கள் அம்மா கிட்டே அவன் டோஸ் வாங்குறதுங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கான். அவனுங்க பேரிகேட்லாம் வந்து வச்சிட்ருக்கானுங்க. ஸோ ஸ்கூல் பக்கத்தில் அந்த ஹைனா இருக்கிறனால அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு ஜங்குக்கு கூப்பிட்டுப்பாரில் அவர் போய் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சண்டை போட்டிருக்காரு. என்ன சார் பண்ணுறீங்க, ஹைனா உள்ளே வந்திருக்கு, நீங்கள் பாட்டுக்கு பேரிகேட் வச்சிங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்கா. அவனுங்க காதில் என் வேலையை நீ செய்றியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், நீ ஒன்று எனக்கு ஆர்டர் போடாதானே திட்டி விட அந்த மனுஷன் கடுப்பாகுது. ஸோ இப்போ அப்படியே வாக்கிட்டாக்கில் ஜங்குக் மேலே இருந்து அப்படியே பார்த்துட்டு நான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுங்க ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்கப்பா, வேலைக்காகாது, நீயே வந்துட்டு உள்ளே வந்து இறங்கி வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜங்குக்கோ நீங்கள் லான்ச்சரை ரெடி பண்ணுங்கள், எங்கேருந்து எப்படி ஃபயர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்க அவரும் அவன் சொன்னதை கேட்டு உடனே கிளம்புறாரு. ஸோ வாக்கி டாக்கில் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அங்கேருந்து ஜங்குக் பார்க்க அது கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூலுக்குள்ளே போயிருங்கிறது தெரியுது. ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனால் குழந்தைங்க அங்கே அத்தனை பேர் இருக்காங்க, பெரியவங்களையும் இங்கே கடிச்சு கொதறிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக்கோ இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது, அது ஸ்கூலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு லான்ச்சரை ரெடி பண்ணிட்டு வர சொல்லிட்டு அந்த ஏரியாக்குள்ளே இப்போ ஜங்குக் ஓடுறான். குழந்தைங்கள்லாம் வெளியே நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவனும் கத்திக்கிட்டே போகிறான். சாரே பச்சா அந்தர் ஜாவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தான் உள்ளே போகிறான். பட் அத்தனை குழந்தைங்க எல்லாம் வந்து காலையில் அப்போ தான் ஸ்கூல் டைம், ஸோ எல்லாம் கிரவுண்டில் தான் விளையாண்டுட்டு நிற்கிதுங்கன்னு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகலையில். ஸோ அவனும் கத்தி கத்தி பார்க்க யார் காலையில் விழுக்கல. உடனே வந்துட்டு உள்ளே போந்து மைக் இருக்கும்ல அது வழியாக வந்துட்டு ஸ்பீக்கரில் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஸோ சாரே பச்சோ அந்தர் ஜாவ் பிகாஸ் அங்கே வந்து எமர்ஜென்சி இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, ஹரி அப் அப்படின்னு சொல்லி அவன் கத்துனதும் இப்போ பிள்ளைங்க பயந்துக்கிட்டு எல்லாம் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவனும் சேர்ந்து எல்லா ரூம் கதவையும் லாக் பண்ணுறான். எல்லா குழந்தைங்களும் உள்ளே போயிடுறாங்க. அப்படியே அந்த ஜன்னல் வழியாக எல்லாம் எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஹைனா நினச்ச மாதிரி அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் இப்போ உள்ளே வருது. இங்கே லான்ச்சரை ரெடி பண்ணிகிட்டு இருக்கா நம்ம ஜங்குக்கோ. இப்போ வந்துட்டு கையில் நெட்டோட குடுகுடுன்னு ஓட ஹைனா அவனை பார்த்து ஒரு மாதிரி உரிமிட்டு இருக்கு. ஸோ குடுகுடுன்னு ஏறினவோ ஒரு பெரிய வால் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஏறி நின்றுக்கிறான். நின்றுட்டு இப்போ அந்த கண்ணீர் வெடி இருக்கும்ல, ஸோ அதை போடுறான். அதுவும் வந்துட்டு ஒருன்னு உரிமிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் ஹேனா அவரை பார்த்து கத்திகிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அந்த மயக்கமருந்து ஊசியோடு வந்த நம்மளால் வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு வாக்கி டாக்கியில் பேசுகிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு கழுத்துக்கு எய்ம் பண்ணாதீங்க, அதோட லங்குக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கான். அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஜங்குக்கோ ஷூட் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்துட்டு லான்ச் பண்ண பார்த்தா அது போக மாட்டேங்குது, அது வந்துட்டு ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதை சொல்ல பிரச்சனை நம்ம மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் மனுஷன் இல்லை, அது மிஷின், அதை ஒழுங்காக தொடச்சி ரெடி பண்ணி வைக்கணும். செம கடுப்பாகுது. அவனும் இப்போ பையனுக்கு தான் கால் பண்ணி சித்து உன்னோட சூலேஸை வந்துட்டு அங்கே இருக்க ஜோசிக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஈட்டி இருக்கும்ல அதையும் சேர்த்து கொடுக்க சொல்கிறான். ஸோ அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே 3 குட்டி பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு தெரியல, அதுங்க 3 அப்படியே வந்துட்டு பேசிட்டு வெளியே வந்து ஹைனாவை பார்த்து பயந்துதுங்க. இப்போ மொத்த ஸ்கூல்லேருந்து அங்கே இருக்கிற அத்தனை பேரும் கதறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிருமோன்னு. அந்த குழந்தைங்களுக்கோ என்ன பண்ணதில்ல, ஹைனாவோ அதுங்களை பார்த்து அட்டாக் பண்ண வர இங்கே ஜங்குக்கோ டக்குன்னு இப்போ வேறு வழி இல்லாமல் அவன் உள்ளே குதித்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஹைனாவோட வந்துட்டு நெட்டை போட்டு இழுத்து அதை எதோ பண்ணி அவனும் அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஜோசி வந்துட்டு சித்துக்கிட்ட வந்து அந்த ஈடி அந்த லேஸ்லாம் வாங்கி கட்டிகிட்டு இருக்கான். ஸோ அவனும் வந்துட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கான். இங்கே வந்துட்டு 2 பேத்துக்குள்ளே சண்டை பலமாக நடந்துகிட்ருக்கு. அது ஒருக்கிட்டே தப்பிக்க ஜங்குக்கோ அங்கேயும் இங்கேயும் எகிரி குதிச்சு ஒரு கட்டையெல்லாம் எடுத்து வச்சு அதை அடித்து அப்படியே பண்ணிட்டுருக்கான். ஸோ அந்த குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க. அப்போ சண்டை போட்டுக்கிட்டே ஜங்குக் அந்தர் ஜாவ் அப்படின்னு கத்தவும் அதுங்க பயந்து விழுந்துடுச்சு இப்போ ஓடுதுங்க. ஸோ இங்கே ஜங்குக் பையனும் வந்துட்டு கார் மேலே ஏறி அவன் தான் அந்த ஜாவலின் த்ரோ பண்ண போகிறான். ஸோ அதை கையில் வச்சுட்டு அப்பா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு அவன் சொல்ல அதே மாதிரி கால் பண்ணதும் வாக்கி டாக்கில் தான் பேசிகிட்டே தானே இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு ஜங்குக் கிட்ட இவன் ரெடி ஆகிட்டான் த்ரோ பண்ண போகிறான் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல கரெக்டாக அவனும் த்ரோ பண்ணுறான். அது கரெக்டாக ஜங்குக் கைக்கும் போகுது. அவனும் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே இப்போ ஹைனாவை சுற்றி வரான். 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது கழுத்தை பிடிச்சி நைஸாக அதுக்கு வந்துட்டு கரெக்டாக அவன் எங்கே பாயிண்ட் பண்ணி குத்தணுமோ அந்த இடத்துல குத்திடுறான். ஸோ அதுவும் மயக்கமாக இப்போ போலீஸ்லாம் ஓடி வந்து அப்படி பார்க்குது. அங்கே இருக்கிற அத்தனை பேர் கை தட்டுறாங்க. யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ தான் சொல்கிறாங்க ஜங்குக்கு இங்கே தான் காஃபி ஷாப் வச்சுருக்காரு, அவர் ஒரு அனிமல் ரெஸ்கியூவர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அந்த ஹைனா வந்துட்டு கூண்டில் ஏற்றி இது பண்ணிகிட்ருக்கானுங்க.
ஸோ அதை ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து ஜெஸி கிளம்ப இந்த பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு எல்லாம் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த ஆள் வந்துட்டு ஒரு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு அப்போ அங்கே நிற்கிற ரிப்போர்ட்டர்ஸில் 2 பேர் மட்டும் தனியாக நின்றுருக்க. ஒரு கேமராமேனும் வந்து என்ன நீ எடுக்காமல் எவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான நியூஸு நீ போய் அவர்கிட்ட இது பண்ணாமல் நின்றுட்டுருக்க, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட அப்படி என்னத்தை போய் கேட்குறது, இதை பண்ணது அவங்க கிடையாது, ஒயிட் ஷர்ட் ஒரு மிடில் ஏஜ் மேன் அவர் பண்ணது இது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அவர்கிட்ட இருக்கு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ், அவரை பிடிச்சி இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, மிடில் ஏஜ் மேன் ஒயிட் ஷர்ட்டா அப்படின்னு திரும்ப அங்கே ஒரு கூட்டமே போயிட்டுருக்கு. இந்த கூட்டத்தில் அவரை எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அங்கே உள்ளவங்களை கவர் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஆளு சும்மா கெத்தாக அங்கே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ வந்தது அவனோட காஃபி ஷாப் தான். அதுக்குள்ளே வரும்போதே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து என்னன்னா அர்ஜென்ட்டாக ஷர்ட் கட்டிங்க அப்படின்ட்டு வரா. உடனே அதை வாங்கிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டி இதை கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுமா அப்படிங்க. என்னன்னா ஷர்ட்லாம் பிளட்டாக இருக்குது அப்படின்னு அந்த கொஞ்சம் பதற ஸ்டிச் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அவன் ஷர்ட்டை மாற்றிக்கிட்டே சைடில் அப்படியே உள்ளே போகிறான். ஸோ சைட் வழியாக அப்படியே ஷர்ட்டை மாற்றிக்கிட்டே கிச்சன்லேருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போவேன். எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறாங்க. ஸோ டெலிவரிக்கு எல்லாம் ரெடியாக இருக்குன்னு சிலர் வந்து பேசுகிறாங்க. அப்படியே அவனை மிஷினை போய் பார்த்துறான். ஒரு மிஷின் ரிப்பேராக இருக்குது, அதை பற்றி கேட்க சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அப்படியே முன்னாடி வரான். ஸோ வந்துட்டு எல்லோரும் குட் மார்னிங் பையா அப்படிங்க குட் மார்னிங் சொல்லிட்டு வந்து அவனோட கவுண்டரில் உட்கார. அடுத்து அந்த பொண்ணு வரா. அண்ணா இது ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கான், தைக்க முடியாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உங்கள் அக்கா இந்த ஷர்ட்டை எந்த கடையில் வாங்கினான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். தெரியாது பையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. இப்போ தான் முழுசாக கிழிஞ்சது. கட் பண்ணால் அப்படியே இங்கே அந்த ஃபஸ்ட்டு ஒரு கேங் சொல்லியிருந்தான். அந்த கேங் வந்துட்டு காரில் வந்துட்டுருக்கானுங்க. அவனும் வந்துட்டு அந்த கேங் லீடரும் வந்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டானுங்க, நம்ம ஃபோட்டோவை எப்படியோ லீக் பண்ணியிருக்கானுங்க, போலீஸ் தேடிட்டுருக்கு அப்படின்னு அவன் புலம்பிட்டே வர. அந்த பக்கத்துலேயும் பேசுகிறோன்னா ஆமாம் நம்மளை ஏமாற்றிட்டானுங்க, இதை செய்ய சொல்லிவிட்டு இப்போ எப்படியோ நம்ம ஃபோட்டோ வரைக்கும் லீக் பண்ணி விட்டானுங்க, இப்போ நீ வந்துட்டு மாட்டிக்குவ, அதனால் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. அந்த லீடருக்கும் செம்ம கடுப்பாகுது. அவனும் வந்துட்டு நல்லா நினச்சிட்ருக்க, 4 பேர் இருக்கோம், கையில் காசு இல்லாமல் எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும், ஒளிஞ்சுக்கனா எங்கே போகிறது, எங்கே இருக்கோன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம், எத்தனை நாளைக்கு ஒளியிறது அப்படி இப்படின்னு அவன் கத்த. மச்சான் நிலமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்கையா, நானே சரி பண்ணிவிட்டு சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, இங்கேயே பல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கட் பண்ண. ஏய் அப்படின்ட்டு அந்த கேங் லீடருக்கும் செம்ம கடுப்பாகுது. அவனும் கோவத்தில் அப்படியே அந்த காருக்குள்ளே டங்குன்னு குத்திட்டு அப்படின்னு கத்திட்டு இருக்க. பக்கத்தில் டிரைவரோ அப்படியே அவனையே பார்க்க, என்ன ஏன்டா பார்க்குற, ரோட்டை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லி அவன் கத்த. கேபாய் அப்படிங்கிறான். அவனும் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறான். ஹிந்தியை கேட்டாலே அவனுக்கு கடுப்பாகுது போல். இங்கே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கும் நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுக்கு குடுகுடுன்னு வரான். ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து நடு வீட்டில் ஹாலில் உட்காந்து அப்படியே டிவி பார்த்துட்ருக்க. என்னம்மா இன்னும் கிளம்பல அப்படின்னு கேட்டுகிட்டே வரான். நீங்கள் அவனையும் எப்படி பார்த்துட்ருக்க. அது ஷர்ட்டா, அது சாக்லேட் மேலே பட்டுருச்சு அதான் அப்படின்ட்டு இருக்கும் போதே நீங்கள் அப்படியே எழுந்து உங்கள் ஃபோனை காட்டுறீங்க. அதில் அவனோட ஃபோட்டோ, அதில் அந்த கிழிஞ்ச சட்டை பிளட்டோட இருக்கிறதெல்லாம் தெரியுது. ஸோ அவ்வளோதான் பயவில் என்ன சொல்லி சமாளிக்கிறது, குறுன்னு பார்க்குறவங்களையே. நீங்கள் செம்ம கடுப்பா, அது நான் ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை டப்புன்னு எடுத்து பிடுங்கிக்கிட்டு, ஆனால் இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன், உன்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, பிளானில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த கும்பல் இருக்கானுங்கள, அவனுங்க தான் ஒரு இடத்துல ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ கல்லாவை திறந்து பணம் எடுக்கும் போது அதை அந்த சாணி பையை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். குருன்னு பார்த்துட்டு கண்ணாலே இதை ஜாட கட்ட. இந்த பக்கம் நிற்கிறோனோ பை சப்குச் எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். எல்லாரை பற்றி ஹிந்தியில் சொன்னால் அவங்க புரியுமோ புரியாதோ தெரியல, நான் தமிழ்லேயே சொல்கிறேன் அவங்களுக்கு. ஸோ வந்துட்டு கேட்க அந்த ஆளும் வந்துட்டு அவங்கெல்லாம் 6 மணிக்கு மேலே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்தையும் கேட்டு ஆட்டையை போடலாங்கிற ஐடியாவில் அவனுங்கெல்லாம் வெளியில் வர. இந்த சாண்டி பையன் மட்டும் பொம்மையை கூட விடாமல் இன்னும் இழிச்சு பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தவனும் ஒரு கேப்பை மாட்டிக்கிட்டு அப்படியே அவன் ஃபேஸை பார்த்துட்டு இருக்கான் மிரரில். அந்த கேங் லீடரும் அவனை அப்படியே பார்க்க அவனும் 6 மணி அப்படிங்கிறான். இவன் டோமர் பசங்களும் சேர்ந்து என் டங்கு வர அறுக்க மூட மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு பரபரப்பாக அந்த நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் 6 மணிக்காக இவனுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு எல்லோரும் வெளியில் போனதும் கொள்ளையடிக்கணும்ல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானு. இங்கே கட் பண்ணால் ஜங்குக்கோ தன்னோட பொண்ணை மடியில் வச்சுட்டு அவளுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு சீரியல் கில்லர் பயப்படாமல் எல்லாரையும் வந்துட்டு போட்டு தள்ளுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி அவர் நரேட் பண்ணிகிட்ருக்க. இங்கே கட் பண்ணால் அந்த சாண்டி பையை ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கரையை வெறிக்க பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கே ஜங்குக்கும் அந்த சீரியல் கில்லரை அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தைரியமான ஆள் அங்கே வந்து அவனை ஷூட் பண்ண பார்க்குறாரு. அவன் எஸ்கேப் ஆகிட்டான். மறுபடியும் ஷூட் பண்ண பார்க்கும்போது அவர்கிட்ட கன்று வந்துட்டு புல்லட்டில் திரும்பி ரீலோட் பண்ணிவிட்டு அவனை ஷூட் பண்ண அந்த கேப்பில்
இந்த சீரியல் கில்லர் அவரை பார்த்து ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கரெக்டாக வந்துட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த கடை வந்துட்டு மூடிட்டு அந்த கடை ஓனர் வரதுக்கு அவரும் கடையை மூடிட்டு வெளியில் வரும் அவரோட இதை வந்துட்டு வண்டியை வந்து கீழே குப்பரை கமுத்து விட்டுறானுங்க. ஸோ இங்கே ஜங்குக்கும் அவனோட ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு தான் இருக்கான். நீ அந்த இடத்துல இருக்க, அங்கே ஒரு காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க, அதுக்கு பக்கத்தில் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிடக்கிறாரு. கண்ணு வந்து அவரோடது ஊன்ட்ட தான் இருக்குது. நீ ஒழிஞ்சிருக்கிறது சீரியல் கில்லருக்கு தெரியாது. உன்னால் முடிஞ்சால் சீரியல் கில்லரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இவனுங்க அப்படியே பார்க்குறானுங்க. அவரை கீழே தள்ளி விட்டு அவர்கிட்ட என்ன பொருள் இருக்குது எடுத்து ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் ஜங்குக்கும் அந்த கொஞ்சம் வந்து பிள்ளைங்கக்கிட்ட அந்த கதையை சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ 3 பசங்கக்கிட்டே கேட்குறான். சொல்லுங்கள், இப்போ அந்த சுச்சுவேஷனில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்கக்கிட்டே கேட்க அந்த குட்டி பாப்பா இருக்கால அவ்வளோ நான் அப்படியே தூங்கிடுவேன் அப்படிங்கிறா. ஓஹோ, நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்டுருக்க. இந்த பக்கம் குட்டி பையன் இருக்கால அவனுமே நான் அப்படியே ஓடிடுவேன் அப்படிங்கிறான். ஓ, நீ ஓடிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கிட்டேயும் குட்டி பசங்களாம் 2 பேரும் அவங்க 2 பேர்த்தையும் மடியில் வச்சு கதை சொல்லிட்டு இருக்க. பக்கத்தில் பெரிய பையன் உட்காந்துருக்கான். அவன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நீங்களோ சித்து டைம் ஆச்சுல போய் தூங்கு அப்படிங்கிறீங்க. இருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் அவங்க அப்பா பக்கத்தில் போய் ஜக்கு கிட்ட நீங்கள் தான் சொன்னீங்களா இன்னொரு வே இருக்குன்னு, அதில் போய் நான் அதுக்குள்ளே நிறைய போலீஸை கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிறான். இல்லையே, அதுக்குள்ளே அந்த சீரியல் நிறைய பேர்த்த கொண்டுடுவானே. என்கிட்ட தான் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கண்ணு இருக்குல்ல அவர்கிட்டயே கொடுத்து சுடுங்கன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறான். அப்படியே செம காவம் வருது ஜங்குக்கு. இவன் அறிவில் தீய வைக்கிற மாதிரி அவனை முறைச்சிட்டு குட்டி பசங்க 2 பேர்த்தையும் காதையும் பொத்திக்கிட்டு அப்படியே அவனை முறைச்சி பார்த்து அவருக்கு தாங்க ரத்தம் வருதே, அவர் எப்படா சுடுவார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ இங்கே அப்படியே அந்த காரை கமத்து போட்டானுங்களா அங்கே வந்துட்டு அந்த ஆள்கிட்ட வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து இது பண்ணுறதுக்கு பின் நம்பர் கேட்டுட்ருக்கானுங்க. அப்போ அந்த கேங் லீடருக்கு கால் வருது. அப்படி நான் ஒய்ஃப்ட்டு இருந்தேன். ஸோ அட்டன் பண்ணேன். மாமா மாமா எங்கே இருக்க, போலீஸ்காரங்களாம் வந்து அப்படின்னு சொல்லி அவள் ஏதோ கதறிக்கிட்டு இருக்க. அவனும் பார்த்துக்கங்கடா அப்படின்னு தனியாக போய் பேசிகிட்டு இருக்கான். இங்கே சாண்டி பாயிலோ விடாமல் சாக்லேட் காஃபி கேட்பான்ல அதே மாதிரி தான் பின் நம்பர்னு அதே திருப்பி சொல்லிட்டு இருக்க அந்த பைத்தியம். அந்த மனுஷனோ பச்சாவுன்னு சொல்லி நான் காப்பாற்றுன்னு கதறிட்டு இருக்கேன். பின் நம்பர்னு கடுப்பாயிருச்சு. இதுக்கு மேலே அவன் சொல்ல மாட்டான்ட்டு கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணேன். இங்கே அப்படியே கட் பண்ணேன். ஜங்குக்கு பையனும் அந்த பெரியவன் இருக்கான்ல அவன் சொல்கிறான் அப்போ நானே ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்கிற டயத்தில் அங்கே சாண்டியோ ஷூட் பண்ண தூரமாக நின்று பேசிகிட்டு இருந்தா. கேங் லீடர் கூட பதறி போய் இந்த லூசு பையன் சுட்டுட்டானாங்கிற மாதிரி திரும்பி பார்க்க இங்கே அப்படியே ஜங்குக்கு பையனை பார்த்து அப்படி நீ சுட்டினா நீ தான் தப்பு பண்ணியிருக்க, இட் இஸ் அகைன்ஸ்ட் டு லா, வேறு திங்க் பண்ணு அப்படிங்கிறான். இங்கே இந்த லூசு பாயலோ பின் நம்பர்னு சொல்லிட்டு இருக்க. டே எதுக்குடா சுட்ட அப்படின்ட்டு அந்த கேங் லீடர் வந்து அவனை கேட்டுட்டு இருக்க. அவனும் வந்துட்டு அதெல்லாம் இது பண்ணாமல் அசால்ட்டாக மறுபடியும் அந்த கேங் லீடரை பார்த்தே கண்ணை நீட்டிட்டு பின் நம்பர்ன்ட்டு இருக்கான். அவனுக்கோ இவனுக்கு எதிராக கண்ணு அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்கான். ஸோ இங்கே அப்படியே ஜங்குக்கு பையனும் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, எப்படி பார்த்தாலும் ரத்தக்கறி ஆக போகுது, அது நல்லவங்க ரத்தமோ கெட்டவங்க ரத்தமோ அது அப்படின்னு அவன் எதுவும் சொல்ல வர. அப்போ நீங்களும் போதும் சித்து டைம் ஆயிடுச்சு போ நீ மேலே போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் குட்டி பசங்களையும் தூங்க சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ரூமுக்கு போயிடுங்க. இங்கே அந்த காரை அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி கீழே தள்ளி விட அது டொம்முன்னு வெடிச்சு செத்துருது. அதே சேம் டைம் இங்கே ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு அப்படியே முழிச்சு பார்க்குறான். ஸோ அப்படியே போய் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கான். அவன் என்னத்தை பார்க்குறான்னு தெரில. பட் இங்கே கார் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு அப்படியே ரெடி ஆகி வெளியே வரும்போது பையனும் ஸ்கூலுக்கு ரெடி ஆனி அப்படியே வெளியில் ஓடி வரணும். அப்பா அப்படின்னு வர ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்க அப்பா நானே கன் எடுத்து சுற்றுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் யாரோடா சுட போகிற அப்படின்னு ஜங்கு கேட்க அதாப்பா இட்ஸ் யுவர் செல்ஃப் ஸ்டோரி சொன்னீங்கல்ல அதில் வர சீரியல் கில்லரப்பா அப்படிங்கிறான். அதான் நான் சொன்னேனடா, அவனை ஷூட் பண்ணால் நீயும் மர்டரர் ஆயிடுவியடா, அவ்வளோ பண்ணால் ஜெயிலுக்கு போகணும், தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படி பண்ணாலும் நான் போக மாட்டேப்பா, ஏன்னா நான் ஜூனியர், எனக்கு வந்துட்டு சிறுவர் சீர்திருத்த பிள்ளைகள் தான் விடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தையல் மிஷினும் கிடைக்கும், ஐ கூகுள் இட் அப்படிங்கிறான். ஜங்கு கங்கனா அப்படியே ஒரு மரம் மறைஞ்சிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நீங்களோ குட்டி பாப்பா 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு அப்படியே வரீங்க. அப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க ஒன்றும் இல்லை, முகூர்த்த டைம் எப்போ அப்படின்னு ஜங்கு கேட்க ஸ்கூலில் விட்டு போக கரெக்டாக இருக்கும், வா வந்து வண்டி எடு அப்படிங்கிறீங்க. அப்போ ஜங்குக்கோ இந்த பக்கம் வந்து அப்படியே வண்டியில் ஏறும்போது தையல் மிஷின் வாங்குற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க அப்படின்னுட்டு ஏறுறான். ஸோ அப்படியே அவன் வந்ததும் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வந்திருப்பீங்க. ஏன்னா அவங்க கடையில் வேலை பார்க்குற பொண்ணு இருப்பாள், அவள் வந்து உங்களுக்கு சிஸ்டர் மாதிரி. ஸோ ஜங்குக்கு அவளுக்கு தான் வந்துட்டு மேரேஜ், அதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துட்டு சைன்லாம் பண்ண அவள் ஹாப்பியோ அப்படியே மேலே கைப்பட டே நான் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படின்னு ஜங்கு
மிரட்டினதில் பயந்து அந்த பையனை அப்படியே கையெடுத்துக்க சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அவங்க கூட பேசிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது கங்க்ராட்ஸ்லாம் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே கிளம்புறீங்க. அப்போ அப்படியே உங்களை பார்த்து ஜங்குக்கோ மேடம் எப்படி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நானே வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் அவன் பின்னாடி வர அவனும் மேடம்க்கு எதுவும் சொல்லணுமா அப்படின்னு ஜங்குக்கு உங்களே பார்க்க இனிமே சித்து கிட்ட இட்ஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லி கொண்டதையும் வளராத எது ஏன் என்னாச்சு அப்படின்னு பார்க்க ஃபோனை கொடு அப்படிங்கிறீங்க. ஃபோனை கொடுத்ததும் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போடுறீங்க. இங்கே ஜங்கு கண்ணாமலை பீதிங்க இதே ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியா அப்படின்னு பார்க்குறான். அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பயத்திலே கேட்க அவனது தான் அப்படிங்கும் தான் அப்பாடான் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஹவு டு கில் எ டியர், ஹவு டு கில் ஹைனா அந்த மாதிரி எல்லாமே வந்து கில் பண்ணுறதை பற்றி அவன் சர்ச் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்களும் முறைச்சி பார்க்க ஹவு டு சக்ஸஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாப்பிக்கை மாற்ற நீங்கள் என்ன ஜோக்கா அப்படிங்கிறீங்க. இல்லைம்மா இருக்குது அப்படிங்கிறான். அவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஹவு டு ஹீஸ் நோ? அவனுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறது நீங்கள் தான். அது வந்து நான் இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன், அதையும் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அந்த அவன் வந்து ஃபாரஸ்ட் ரெஸ்கியூவில் தானே இருக்கான். ஸோ அனிமல்ஸை ரெஸ்கியூ பண்ணுறது. ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஒரு அவுல் இருக்குது, அதை பார்த்து அது என்ன ஜாதி, அது என்ன எங்கேருந்து வந்தது அந்த மாதிரி வந்துட்டு அதை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அதை பிடிச்ச பசங்களோ சார் அது அமெரிக்காவோடது சார், இவர் புழுகுறாரு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்ல அடிச்சனா பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஜெசியோ மிரட்டிக்கிட்டு இருக்க. இங்கே அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோ ப்ளூ கிராஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்படியே வெட்டினரி டாக்டர்கிட்டையும் சொல்லுங்கள், அதுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஹீ இஸ் நோ மோர் அப்படிங்கிறான். எது அப்படின்னு ஜங்குக் பார்க்க நேற்று நைட் சொல்ல மறந்துட்டேன், அவர் ஏதோ கண்ட்ரோல் இல்லாமல் போய் கீழே விழுந்துருச்சு, காரோட சேர்ந்து எரிஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது அவர் கால் வருது. ஸோ அந்த ஆள் அட்டன் பண்ணி பேசும்போது அப்படியே வாட் அப்படின்ட்டு அதிர்ச்சி ஆகிட்டேன். அவரும் வந்துட்டு அப்படியே நம்ம நினச்ச மாதிரி அது தற்கொலை இல்லை, அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிவிட்டு இப்போது ஜங்கு கிட்ட அவர் கிளியராக சொல்கிறாரு, ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. நான் கூட கலெக்டர், அதாவது ஃபஸ்ட்டே வந்து சொல்லினா ஒரு பாப்பா வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த வீட்டில் அவர் தான் கலெக்டர், அவரை தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பானுங்க. ஸோ அவரை வந்துட்டு போட்டதே வந்துட்டு இவனுங்களாக இருக்குமோன்னு டவுட் படுறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவர் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு ஜங்கு கிட்ட. ஜங்குக்கெல்லாம் நம்ப முடியல. என்ன ஜோசி சொல்கிற, 20 வருஷமாக இங்கே இருக்கேன், இங்கே எப்படி கன் வந்தது அப்படின்னு நம்ப முடியாமல் கேட்டுட்ருக்க. சரி நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அந்த ஜேசி கிளம்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லி ஜூசி கூடயே கிளம்பி அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அங்கே வரேன். அந்த ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ மேலே நின்று இதை கவனிச்சிட்டு தான் இருக்கான் ஜங்குக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா இங்கே ஜங்குக்கு அவனோட கடையில் தான் இருக்கான். நைட் டைம் அப்படியே பாப்பா இருக்கால, குட்டி பாப்பா, அவளும் இன்னொரு குட்டி பையன் 2 பேரும் அவங்க கூட தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட சிந்தனை ஃபுல்லாக அந்த கொலை கேஸை பற்றி தான் நான் அப்படியே மைண்டில் இருக்குது. ஸோ இங்கே 2 குட்டீஸும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க அப்பா ஓன் டான் அப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜங்குக்கு போட்டு உழுக்க அப்படின்ட்டு ஜங்குக்கு இப்போ தான் 2 பேர்த்தையும் பார்க்க ஓன் டான் அப்படின்னு 2 கற்றுதுங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆடுறதுக்கு அவன் ரெடி ஆகுறான். இங்கே அந்த கொலகார பசங்க இருக்கானுங்களா, அவனுங்களும் அந்த காஃபி ஷாப்குள்ளே தான் உள்ளே வரானுங்க. ஸோ இங்கே ஜங்குக்கோ அப்படியே வந்துட்டு கரு கரு கருப்பாயின்னு அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் அந்த நாய் உள்ளே வந்துடுது. ஸோ அவனுங்க உள்ளே வந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பாமல் அவனுங்களுக்கும் வந்துட்டு அந்த கல்லாவில் இருக்க அமௌண்ட் ஆட்டையை போடணும். அதை விட சாண்டிக்கும் அங்கே இருக்க பொண்ணை அடையதை மிஸ்யூஸ் பண்ணோம். ஸோ அவ்வளோ கடை க்ளோஸ் ஆகிடுச்சு, எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவள் நகர போக விடாமல் சாக்லேட் காஃபின்னு அந்த பொண்ணு கையை பிடிக்க அந்த பொண்ணு பயப்படுறா. குழந்தை கூட அப்படியே வந்துட்டு அங்கே நடக்கிறத பார்த்து பயப்பட இப்போ ஜங்குக்கோ காஃபி போட்டுட்டு இருந்தவன் அவனும் ஓடி வந்து பார்க்குறான். ஸோ இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு அவனும் பொறுமையாக பேச கேட்க மாதிரி தெரியல. ஸோ சாண்டியை போட்டு உரிச்செடுக்க அவன் கூட வந்திருப்பான் கேங் லீடர், அவனுக்கு 2 அடி விழுகுது. ஸோ மொத்தமாக போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த கேங் லீடரும் அந்த பொண்ணை வந்து எப்படியோ பிடிச்சிட்றான். ஸோ பிடிச்சி அவள் கழுத்துலேயே கத்தி வச்சுட்டு இப்போ அவனை விடலை, இவளை உள்ளே இறக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி காட்டேன். டக்குன்னு ஜங்குக்கு போட்டு அடிச்சுட்டு இருந்த சாண்டியை அப்படியே விட இப்போ அவனை சொருடா அப்படின்னு சொல்கிறான் அந்த கேங் லீடர். ஸோ இந்த சாண்டி பாதிசியோ அப்படியே வந்துட்டு அங்கே உள்ள டம்ளர் எடுத்து பட்டுன்னு உடச்சி அதை எடுத்து அப்படியே ஜங்குக்கை குத்த போக ஜங்குக்கு அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். அந்த பொண்ணும் அப்படியே வந்துட்டு அழுதுட்டுருக்கா. குழந்தை பயந்து போய் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் ஹக் பண்ண மாதிரி உள்ளுக்குள்ளே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ குட்டீஸுங்களை அப்படியே பார்க்குறான். அவனுக்கு தான் குட்டீஸுங்கன்னா ரொம்ப பிடிக்குமே. அப்படியே அதுங்க கிட்ட அப்படியே நகர்ந்து போகிறா. ஏன்னா மிஸ்பிஹேவ் பண்ண குழந்தைங்க 2 பயந்து அப்பா அப்பா அப்படின்னு கதற ஆரம்பிக்க ஜங்குக்கு அவ்வளோதான் பொறுமை, இதுக்கு மேலே எவனையும் விடுறதா இல்லைன்னு அப்படியே அங்கே ஜம்ப் பண்ணி அங்கே கடந்த கன் எடுத்து அங்கே இருக்க அத்தனை பற்றியும் ஒருத்தனை விடாமல் ஷூட் பண்ணிடுறான். அவனால் முடியல, தான் குழந்தைக்கு ஒன்றுங்கும் போது முடியாமல் ஷூட் பண்ணிட்டான். பட் அவனுக்கோ
இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கி தானே இருந்தேன், என்னையவே இப்படி பார்த்துட்டிங்களாடான்னு கத்தரி அப்படியே அலறான். ஸோ அப்படியே இப்போ தான் குழந்தை நினைப்பு வருது. 2 குழந்தைங்களும் அவங்க நின்றுட்டுருக்காங்க பயந்து கண்ணை முடிக்கிட்டு. ஸோ அங்கேருந்து அப்படியே ஜங்குக்கோ ஷிண்டி ஷின்டூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கூப்பிட 2 பேருமே அப்பா அப்பா அப்படின்ட்டு அங்கேருந்தே சவுண்ட் விட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே எல்லா போலீஸும் அசம்பிள் ஆகிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே நடந்த இடத்த கிளியர் பண்ணி அப்படியே ஜங்குக்கை அரெஸ்ட் பண்ணிட்டும் போகிறாங்க. அப்படியே வந்துட்டு ஷிண்டியை விட சிண்டு தான் ரொம்ப பயந்து போயிருக்கா, கேர்ள் பேபி. ஸோ அவளை தான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட எல்லா ஸ்கேனு எக்ஸ்ரேன்னு எல்லாம் எடுத்து பார்த்து டாக்டரோ ஒன்றும் இல்லை, குழந்தை ரொம்ப பயந்துருக்கா, அதில் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவரோ சொல்ல, அடுத்த நிமிஷம் ஜங்குக்கு முன்னாடி தான் நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். அவருக்கும் அடிபட்டிருக்கும்ல. ஸோ அவர் ஒரு மாதிரி பிரம்மபுஜமாக தான் இருக்கார். நீங்கள் தான் பார்த்திபா உன் இடத்துல யார் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒன்றும் இல்லை, உன்னை நான் வெளியில் கொண்டு வருவேன். நீ வர வரைக்கும் உன் இடத்துல இருந்து நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவேன். நீ எதை நினச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே ஜங்குக்கோ கண்ணீரோட அப்படியே எங்களை ஹீரா எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அவன் நம்ம குழந்தைங்க சிண்டு கிட்ட போனான். அதுக்கப்புறம் என்ன பண்ணன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் அவனையே பார்த்துட்ருக்க. அப்போ கரெக்டாக அந்த ஆஃபீஸர் பேரில் அவரும் அங்கே உள்ளே வராரு. ஸோ வந்து போலீஸ் வெளியில் வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்ல, இந்த ரிமாண்ட் இல்லாமல் அப்படின்னு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. ஹீரா என்ன விளையாடுறியா? நீயும் படித்தவ தானே, ஒரு ப்ரொஃபஸர் அது மாதிரியாக பேசுகிற. உனக்கு புரியுதா இல்லையா இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ்? 5 பேர் இறந்துருக்காங்க. திஸ் எ மர்டர். 15 நாள் ரிமாண்ட். ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதுக்கும் மேலே. ஸோ அவரும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திபா அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து கையில் விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கோர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே குற்றவாளி கொள்ள ஜங்குக்கு நிற்கா. இங்கே வாதாடுறவங்களோ அதை வந்துட்டு அது எப்படி சார் 5 பேர்த்தையும் ஷூட் பண்ணியிருக்காரு. அட்ட டயத்தில் 5 பேர்த்துக்குமே தலையிலே அடிபட்டிருக்கு. அதுவும் கரெக்டாக கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. நல்லா ட்ரைனிங் எடுத்த போலீஸ் கூட இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. எப்படி ஒரு சாதாரண மனுஷனால் இப்படி பண்ண முடியும், இப்படி ட்ரைனிங்லாம் பண்ண முடியும் அப்படிலாம் பேச, நீங்களும் அப்படி பயத்தோடைய அங்கே இருக்க ஆஃபீஸரை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே கேஸ் நடந்துருக்கு. இப்போ ஜட்ஜும் வந்துட்டு இவரோட ஷூட்டிங் இதையும் மற்றவங்களோடையும் கம்பேர் பண்ணி உடனே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அதன்படி எல்லோரும் அந்த அக்யூஸ்ங்கெல்லாம் இருப்பாங்களே, சிலரவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இப்போ இவரோட சேர்த்து ஷூட் பண்ண வச்சிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு மற்றவங்கலாம் தப்பாக ஏதோ வந்து குட்டாம்புக்கில் சுட்டுட்ருக்கா. நம்மளால் மட்டும் கண்ணை கையில் எடுத்ததுமே டப்புன்னு எப்படி சுட்டானோ அதே மாதிரி சுட இங்கே ஜோசிக்கோட இதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் வந்துட்டு எப்படா என்னால் முடியுது அப்படின்ட்டு அவனுக்கு மட்டுமே தெரியும். அப்படியே ஒரு இதோட அப்படியே ஷூட் பண்ணுறான். கரெக்டாக ஷூட் ஆகுது. போலீஸ் வரைக்கும் பேன் பார்த்துட்ருக்காங்க. கட் பண்ணால் இங்கே செத்தவன் போனதுக்கு முன்னாடி அவன் பொண்டாட்டி விழுந்து அழுதுட்ருக்கா. அதென்னமா பண்ணுற யோக்கியத்தனம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி சபதம்லாம் வேறு எடுப்பாங்க பாருங்களேன். அந்த பொம்பளையோ அப்படியே அழுதவளோ இல்லை அப்படின்னு அப்படியே தலையில் கொண்டையை போட்டுக்கிட்டு முடியெல்லாம் எடுத்து அப்படியே என் புருஷனையும் என் தம்பியும் கொன்னவனை அறுத்து இந்த மண்ணுக்கு பலியிடாமல் இவங்களை இந்த மண்ணுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சபதம்லாம் எடுத்துகிட்ருக்க அந்த பொம்பளை. அங்கே ஒரு ஆள் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க. கட் பண்ணால் இங்கே அப்படியே சங்கு கையை கட்டி உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனை பார்க்க நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்க அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா அத்தனை பேர் நிற்கிறாங்க. 100க்கு மேலே ஆளுங்க நின்று கத்திட்டு இருக்காங்க. பேசுறதே புரியல. இருந்தாலும் வக்கீலோ கத்தி பார்த்திபன் டோன்ட் ஃபீல், நீங்கள் கொலை பண்ணவனுங்க ஒன்றும் நல்லவனுங்க இல்லை, அவனுங்க வந்துட்டு எதுதான் கிரிமினல்ஸ் தான், நான் அவங்கள சீக்கிரம் வெளியே கொண்டாடுற மாதிரி அவர் சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே அழுகியோடு அவனை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்போ கட் பண்ணால் திருப்பி கோர்ட்டில் தான். ஸோ ஜங்குக் பக்கம் நிற்கிற அந்த லேடி இப்போ வக்கீலும் வந்துட்டு அவனுக்காக வாதாடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து ஹைனாவுக்கு காப்பாற்றிருப்பேன். ஒரு விலங்கை கூட அவர் கொல்லணும்னு நினைக்கல, அதை வந்துட்டு உயிரோட தான் பிடிச்சாரு. அந்த மாதிரி விலங்கை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷனாக வந்துட்டு 5 பேர்த்த கொண்டு இருக்க போகிறாரு. அவனுங்க கிரிமினல்ஸ். அந்த நிலமை அப்படி ஒரு பொண்ணோட மானத்தையும் உயிரையும் காப்பாற்றுறதுக்காக அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லி அவர் நிரபராதி, அவருக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி வாதாடுறாங்க. ஸோ ஜட்ஜஸ் தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஜங்குக்கு வந்துட்டு நல்லவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டனால, ஸோ அவர் நல்லவர், அதனால வந்துட்டு இந்த கோர்ட் வந்து அவரை ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு இவருக்கு வீர தீர செயலை பாராட்டி அவருக்கு வந்துட்டு விருது வழங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்திபன் அப்படிங்க அப்படியே அவனும் அப்படியே பார்க்குறான். தலை நிமிர்ந்து நடங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். அவனும் அப்பாடாண்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் நிறையா அவனை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணான். அவனும் அம்பரில் வச்சு ஃபேஸ்லாம் மறைச்சிட்டு ஃபேமிலியும் அப்படியே ஹக் பண்ணி கொண்டு வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே அவனோட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா. அவனும் இங்கே தான் எங்கேயோ வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தேட, என்ன வச்சா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கடை திறந்து 10 நாள் ஆச்சு,
வெளியிலையும் போகல, பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பலை. இப்படியே இருந்தால் உங்களை நீங்கள் பரவாயில்ல, அங்கே பாருங்கள் அவங்களையும் சேர்த்து இப்படி வச்சுருக்கீங்கன்னு உங்களை தான் காட்டுறாங்க. ஸோ எங்கேயுமே வெளியில் விடாமல் ஜங்குக்கு வந்து ஏதோ திடீர்னு ஒரு பயம் வந்த மாதிரி உங்களை வெளியில் விடாமல் அவனும் வெளியே போக்காமல் அப்படியே இருக்கான். அதை தான் அந்த பொண்ணு சொல்கிறா, இப்படி சின்ன பயத்துக்கு சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கோ அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டுக்க, இப்படியே நின்றுட்டு தான் இப்படி போங்க, இதுக்கப்புறமா இப்படி இருக்காதீங்க, வெளியே கூட்டிகிட்டு போங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு பிடிச்சி தரல. அப்போ அப்படியே ஜங்குக்கு வரான். 3 பேரும் சோக கடலில் இருக்கிற மாதிரி கொட்டி பசங்களாம் அப்படியே இருக்கா. நீங்கள் அப்படியே வந்துட்டு நான் 3 பேர்த்தையும் உங்கள் மடியில் சாய்ச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே பார்க்குறான். அங்கே வந்து அப்படியே உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி, எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது, பால் பாக்கெட் வாங்க போகிறேன், உங்கள் யாருக்காவது எதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஃபஸ்ட்டு சிண்டு தான், அடுத்தது சிட்டு, அடுத்தது சித்துன்னு எல்லோரும் கை தூக்க, நீங்களும் லாஸ்ட்டாக தூக்க அப்படின்னு அப்படியே சிரிப்பு வந்தது அவனுக்கு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இப்போ மார்க்கெட்டுக்கு வரான். ஸோ நீங்களும் கிட்ஸும் அப்படியே இறங்க. அப்படியே ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ண மாதிரி தான் நின்றுட்டுருக்கா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து, நான் எனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறான். ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு அப்படியே நீங்கள் முன்னாடி போகிறீங்க. இப்போ சிண்டுவும் ஷெட்டியும், அம்மா எங்களுக்கு ப்ரெட் ஆம்லேட் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்களும் எக் இல்லை தீன் பிளட் ஆம்லேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு பசங்க 3 பேர்த்தையும் சாப்பிட சொல்லி பார்த்துக்கோ அப்படின்னு சித்துக்கிட்ட சொல்லிவிட்டு, பெரிய பையன்லாம் அவன்கிட்ட தான் சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்க போகிறீங்க. இங்கே அந்த ஜோஷி இருக்கார்ல, அவருக்கு கால் வருது. ஸோ அட்டன் பண்ண போலீஸ் தான் பேசுகிறாங்க. என்னென்னா அதான் பார்த்திபனோட ஃபேமிலி தான், உங்கள் ஃபேமிலிக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாக எங்கேயும் வெளியில் போக வேணாம், ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி ஓகேன்னு சொல்லி கட் பண்ண ஜோசியோ அடுத்து கூப்பிட்டது ஜங்குக்கு தான். ஜங்குக்கு அந்த இடத்துல அப்படியே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்போ கால் வரும், அட்டன் பண்ணி சொல்லு ஜோசி அப்படின்னதும், பார்த்திபன் இப்போ எங்கே இருக்கீங்க, ஹீரோ ஃபேமிலியில் பக்கத்தில் இருக்குது, இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்கள் ஃபேமிலிக்கு த்ரெட்டன் இருக்குது, ஸோ நீங்கள் யாரும் வெளியில் போகாதீங்க ப்ரொடெக்ஷன் இல்லாமல், ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அப்படியே பார்த்திபன் கத்திட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கோ உங்களை பாப்பாங்க எங்கே இருக்கீங்கன்னு அப்படியே தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அப்படியே அவன் கழுத்தில் யாரோ கயிறை போட்டு இழுக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீன். ஸோ ஜங்குக்கோ அப்படின்னு கழுத்தில் அப்படியே கயிறை போட்டு இழுக்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்க. அங்கே ஒரு கும்பலே வருது. அதில் வந்தவனோ லீட்ரோ எட்ரா அவன் தலையா அப்படின்னு கத்துனதும் எல்லோரும் அட்டாக் பண்ணுறானுங்க. ஜங்குக்கோ இப்போ அப்படியே பிடிச்சி இழுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ ஒவ்வொருத்தரையும் சும்மா அடி துவம்சம் பண்ணுறான். ஸோ அங்கே அவன் சண்டை போட ஒரு கூட்டமே அப்படியே கூடிடுது. எல்லாரும் அப்படியே பயந்து பார்த்துட்ருக்க. நீங்களும் என்ன நடக்குது அப்படின்னு கூட்டத்துக்குள்ளே இந்த எட்டி பார்க்குறீங்க. அங்கே ஜங்குக் போட்டு எல்லாத்தையும் பொலன்னு பொழந்துட்டுருக்க. அப்படியே பயந்து போய் நீங்கள் அப்படியே நின்று அவனையும் பார்க்க, அவனுமே அடிச்சிட்டு இருந்தான். ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறான். பட் அவனால் என்ன பண்ண முடியும், அவன் ஸ்டாப் பண்ணால் மற்றவங்க அடிப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அவன் அடிச்சிட்ருக்கான். பயந்து போய் நீங்கள் நின்றுட்டுருக்க. இப்போ பின்னாடியிலேருந்து வந்து அந்த கேங் லீடர் உங்கள் தலைமுடி அப்படியே பிடிக்க அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அப்படியே ஜங்குக்கு இப்போ தான் திரும்ப நீங்கள் பார்த்திபா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அவங்க முடிவை பிடிச்சி அந்த ஆள் தரன்னு இழுத்துட்டு போக ஜங்குக்கு அவ்வளோதான் கோடாரியை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அதை அப்படியே விட அவன் முதுகுலேயே வந்து நச்சுன்னு விழுகுது. ஸோ அந்த ஆள் அப்படியே துடிக்க. அப்போ அப்படியே அவனை அந்த கோடாரியோடு சேர்த்து இழுத்துக்கிட்டு, நீ போ குழந்தைங்களை கூப்பிட்டு இங்கேருந்து போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு, என் குடும்பத்து மேலேடா கையை வைக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சும்மா அடி வெளுத்து எடுக்கிறான். ஸோ இவ்வளோ நேரம் சித்துவும் வந்து சிண்டுவோ சிட்டியும் வந்துட்டு அப்படியே அவன் தானே தூக்கி வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து அவன் தான் தூக்கி விட்டு அப்படியே பார்க்குறான். அப்பா சண்டை போடுறதா ஜங்குக்கு சண்டை போடுறத 3 பேருமே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. சும்மா ஜங்குக்கோ வெளுத்து வாங்கிட்டு அப்படியே அவனுங்க ஓடுறவனை துரத்தி அடிக்க நீங்கள் பின்னாடியே பார்த்திபா சொன்னா கேளு வேணாம் பார்த்திபா அப்படின்னு கத்திட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக்கு அதெல்லாம் காதில் அவங்க மேலே அது எப்படி என் குடும்பத்து மேலே கை வைக்கலான்னு சும்மா புரட்டி எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்படியே ஓடுறவனுங்களை துரத்தி அடிச்சுக்கிட்டு ஜங்குக்கு பின்னாடியே ஓட, நீங்கள் அவன் பின்னாடியே ஓடுறீங்க. பார்த்திபா அப்படின்னு போய் கையை பிடிச்சி என்ன பண்ணுற அப்படின்னு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விடாமல் அவனுங்களை துரத்தி அடிக்க. அப்படியே அதில் ஒருத்தனும் ஓடி அப்படியே ஒரு ஹார்ஸ் கொண்டு போகிறாங்க, அது இருக்க வண்டி, அதுக்குள்ளே ஏறி எஸ்கேப் ஆக அவனும் அப்படின்னு கத்தி நிற்க குடுன்னு ஓடி வந்து நீங்கள் பின்னாடிலேருந்து அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிட்டு பார்த்திபா விடு அவங்கள என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோ விட்டா அவங்க நம்மளை கொன்றுவாங்கடி அப்படின்னு அவன் கத்தில் வாய்ந்து போய் நீங்கள் ஓரமாக அப்படியே ஒடுங்கிடுறீங்க. அப்படியே பயத்தோட ஜங்குக்கை பார்க்க அவனும் விட்டா அவனுங்க நம்மளை கொன்றுவானுங்கடி அப்படின்ட்டு போகிற அவனுக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்கீங்க 2 பேரும். ஸோ நீங்களும் ஜங்குக் ஃபேஸில் அப்படியே பிளட்டாக இருக்குது, துடைக்க போகிறீங்க. கையை தட்டி போயிடும். பார்த்தி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்க்க எனக்கு பயமாக இருக்குது, இன்ஸ்பெக்டர் கூப்பிடும் போது வந்திருக்கலாம்ல அப்படிங்கிறீங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளேருந்து வெளியே வந்தால் சப் இன்ஸ்பெக்டரோ இன்னும் போகலையா நீங்கள், நான் தான் அப்போவே போக சொல்லிட்டேனே
கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு கை நாட்டோ கையெழுத்த போட்டுட்டு போக வேண்டியதானே, எங்களுக்கு வேறு வேலை மயிறு இல்லை சம்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் ஓகே அப்படியே வந்துட்டு அதிகமாக பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு இன்ஸ்பெக்டர்னு வரல, எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் வேஸ்ட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சே போலேகா அந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் உள்ளே போக இங்கே ஜங்குக்கும் செம்ம வெறி ஆகுது. அவனும் அப்படியே எந்திரிக்கா, நீங்கள் டக்குன்னு எங்கே போகிறீங்க அப்படின்னு கையை பிடிக்க அவங்க கையை உதறி விட்டுட்டு போகிறான். ஸோ அவனுக்கும் செம்ம காண்டு. நீங்கள் பின்னாடியே வர அவனும் உள்ளே போய் நின்று அந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்படியே பார்த்து என்னையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பார்க்குறான். இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் செத்து போகிறது எப்படின்னு பார்க்க போகிறீங்களா, இல்லை என்ன தான் பண்ண போகிறீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி செத்து போனவனோட பாடி மார்ச்சுவேலேருந்து காணாமல் போயிருக்கு. அப்போவே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரொடெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே பண்ணலை. நீங்கள் இதெல்லாம் யார்? அந்த ரேஞ்சர் சொன்னானா? எங்களுக்கு வேறு வேலை இல்லை சுனேகா, உன் ஃபேமிலியை மட்டும் கவனிக்கிறங்கிறது எங்களுக்கு பொழப்பு இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஓவராகவே ராங்காக பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக் கடுப்பாக நீங்களும் ஐயோ பார்த்தேப்பா போகலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கீங்க. அவனும் விடுற மாதிரி இல்லை, சண்டைக்கு நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் கூப்பிட்டவங்க காதில் வாங்காமல் முடியாது, நான் இங்கேருந்து போக மாட்டேன். என்ன சார், எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பது தான் உங்களோட பொறுப்பு. நீங்கள் எப்படி பேசுனா என் வீட்டுக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தினா ஒரு போலீஸ் வேணும் ப்ரொடெக்ஷனுக்கு. அது இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். என் குடும்பம் எனக்கு முக்கியம். நான் என்ன பண்ணேன், என்னை தாக்க வந்தவங்கள நான் சுட்டேன், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நான் இங்கேருந்து போகிறதால என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும், அதுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னு அங்கே உட்கார இந்திரியா உட் சலை ஓட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு செம்ம கடுப்பாக வந்து அப்படியே ஜங்குக்கை பிடிச்சி இழுக்கிறான். நீங்களும் வந்துருங்களேன் அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்க அந்த ஆள் தாத்தான எடுத்து அப்படியே ஜங்குக்கை வெளியே தள்ள ஜங்குக்கு அப்படியே அவனை மறிச்சு பார்க்க என்ன சாருக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி இந்த போலீஸ் பந்தோபஸ்து வேணுமா? நீ ஒன்றும் இங்கே போலீஸும் இல்லை அரசாங்கமும் இல்லை, அதுக்கெல்லாம் அரசாங்கமும் சட்டமும் சொல்லணும். நீ சொன்னாலாம் எதுவும் கேட்க முடியாது. நீ பார்த்திபன், சாதாரண பண்ணு வைக்கிற பார்த்திபன் அப்படின்னு கேவலப்படுத்தி விட்டுட்ருக்கான் அந்த ஆளுக்கும் எல்லாத்தையும் ஹைனா பிடிச்சதுல செம கண்டில் தான் இருக்கான். ஸோ அங்கே கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் வராரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றான். ஸோ அவர்கிட்டையும் அதே தான் சொல்கிறான், இவனுக்கு நாங்கள் துப்பாக்கி இருந்தனா போலீஸு ப்ரொடெக்ஷன் வேணுமா, நாங்கள் வெளியே நின்று விடியோ காப்பமா, இவர் பொண்டாட்டி கூட அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் மீறி பேச அந்த ரேஞ்சர் கூட வாய மூடி அப்படின்னு 2 பேரும் சண்டை படுக்க போக அவ்வளோதான். இதை கேட்டு ஜங்குக்கு செம்ம காண்டாயிடுது. அவனும் இப்போ அந்த போலீஸை பிடிச்சி பொழக்கிறதுக்கு பார்க்குறான். செம்ம கடுப்பாயிட்டான். அந்த ஆள் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியவே அவனை ஒரு 10 போலீஸ் பக்கம் பிடிச்சி வேணான்னு கத்திக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அந்த ரேஞ்சர் ஒரு பக்கம்னு பிடிச்சிட்டு நோ பார்த்திபான்னு கத்திட்டு இருக்க. அவன் காதிலே வாங்கல, அப்படியே தூக்கி அவனை மரத்தில் சொருகிற மாதிரி தூக்க அந்த ஆள் திணறிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக கான்சியஸ்க்கு டக்குன்னு அந்த ஆளை விட்டுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். கட் பண்ணா இங்கே அந்த ஆளும் அப்படியே தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு ஜங்குக்கும் அங்கேயே தான் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே. ஸோ அந்த போலீஸ்காரனும் தொண்டவழியில் திணறிக்கிட்டு இருக்கா. அவங்ககிட்ட போய் அந்த இன்னொரு ஆள் இருந்திருப்பார்ல, இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பார்ல, அவர் போய் விசாரிச்சுட்டு இருக்காரு. அங்கேயே உட்காந்துட்டு இருக்க அவங்ககிட்ட அந்த ஜோஷி தான் பேசுகிறாரு. என்ன இப்படி பண்ணால் எப்படி, இங்கே பாரு, நீ அடித்ததில் அவனுங்களுக்கு தான் காயமாயிருக்கு, உனக்கு ஏதாவது காயம் இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என் உடம்புல காயம் இல்லைன்னு எவன் சொன்னான் அப்படிங்கிறான் ஜங்குக். ஜோஷி ஒன்றும் சரி அவன் முழிக்க அடுத்த நிமிஷம் 2 பேரும் ஒரு இடத்துல நிற்கிறானுங்க. ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய கத்தி ராடு மாதிரி எடுத்துகிட்டு அதை வச்சு பின்னாடி கோடு போட சொல்கிறான் ஜங்குக். அவனும் அப்படியே ஆர் யூ ஷோர் அப்படிங்கிற மாதிரி ஜோஷி கேட்க, நான் கிழிச்சிக்கிட்டால் பெருசாக இருக்கும், அதுக்கு தான் உன்ட்ட சொல்கிறேன். ஆக்சுவலி காயத்தை ஏற்படுத்துகிறாங்க, அப்படி பண்ணால் தானே ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், அதுக்காகவே. ஸோ தான் ஃபேமிலிக்காக என்னெல்லாம் பண்ணுறான் அப்படியே ஜங்குக் முதுகில் பெரிய கோடாக போட்டு விட அப்படியே அதை கொண்டு அந்த ஜட்ஜ் இருப்பார்ல, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்ல, அவர்கிட்ட தான் நிற்கிறாங்க. ஸோ அதை காட்டி தான் ப்ரொடெக்ஷனுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வாங்கிட்டு வராங்க. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக ஜங்குக் எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து தான் போலீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் டே அவனும் அவன் கிரில் கேட்டில் ஏதோ பார்த்துட்ருக்கான், கேட்டில் ஏதோ பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே அந்த போலீஸ் அவனுக்காக நியமித்த போலீஸ் அப்படி வர்றாரு. அவர் ஆள் பார்க்க கொஞ்சம் ஷார்ட்டாக அந்த மாதிரி தான் இருக்கார். ஸோ கன்னோட அவர் முன்னாடி அப்படி நிற்கிறாரு. ஸோ அந்த மனுஷன் நிற்க ஜங்குக்கு, யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க, நீங்கள் யார் அப்படின்னு சைகிலே கேட்க அவரும் அவர்கிட்ட வச்சுருக்கிற அந்த இதை காட்டுறாரு. ஸோ அதை பார்க்குறான். நீயா எனக்காக ப்ரொடெக்ஷனுக்கு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி அந்த ஆள் தான் போதை தடுப்பு சட்டத்தில் நிறைய பேர்த்த இது பண்ணி ஷூட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி நீயா இது அப்படிங்கிற மாதிரி அவன் ஆச்சரியமாக பார்க்க, எஸ் சார் நெப்போலியன் ரிப்போர்ட்டிங் சார், எது என் பிளேஸ்னு காட்டுங்கன்னு கத்துன்னு கத்து சத்தம் போடாதடா, நீ கத்துற என் பிள்ளைங்களாம் முடிச்சுக்குங்கிற மாதிரி ஜங்குக்கு அமைதிப்படுத்துகிறான். ஸோ அவரும் அப்படியே வீட்டு வாசல் நிற்கா, நீங்கள் குட்டீஸுங்க எல்லாம் நின்று பார்க்குறீங்க, யார் சாமி இவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜங்குக்கு இவர் தான் நம்மளை பார்த்துக்கு வந்தவர் அப்படிங்கிற மாதிரி விட்டு இப்போ வீடை க்ளோஸ் பண்ணி கதவு பக்கத்துலேயே அந்த ஆள் உட்காந்துட்ருக்காரு. ஸோ கண்ணை கையில் வச்சுட்டு அப்படியே தூங்கி வலிஞ்சிட்ருக்க ஜங்குக்கு,
யாரா நீ அப்படிங்கிற மாதிரி அப்போ கால் பண்ணி ஜெயசிக்கிட்டு ஹே என்ன அது யார் இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நீங்கள் தானே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் வந்து தமிழ்நாட்டு போலீஸ் வேணும்னு கேட்டீங்க. இவர் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, இவர் ஒரு ட்ரக்ஸ் இது அப்படி இப்படின்னு அவரை பற்றி எல்லாம் சொல்ல அது சரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ தான் அவன் கடையை சரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் ஜங்குக்கு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிற்கா. ஜங்குக்கோ ஏ ரோக்கோ நீச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கிட்ட வர அவனும் திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறான். டே நீ தமிழா அப்படின்னு கேட்டுட்டே ஜங்குக்கு வர அவனும் பதில் சொல்லாமல் அப்படியே ஓட ஜங்குக்கு யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடினால அவன் ஒருத்தனுக்கு அனுப்ப அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவனோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் சொன்னதையும் கேட்டுட்டு ஷாக் ஆகி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்தவனோ ஒரு பெரிய குடோன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தனை போட்டு சும்மா வெளுன்னு ஒரு ஆள் வெளுத்துட்ருக்காரு. அங்கே நிற்கிற எல்லாத்தையும் தள்ளுங்கடா விலகுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டே ஒருத்தன் முன்னாடி வந்து அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிட இப்போ அந்த ஆள் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே கெத்தாக திரும்புகிறாரு. கடவுளை வேண்டிக்க இல்லைன்னா உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவன்ட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனும் ஃபோனை கட்டுறான். அப்போ தான் பார்க்க அதில் ஜங்குக் அப்படியே அவரோ பார்க்குறாரு. ஸோ அந்த மனுஷன் ஸ்மோக் பண்ணிட்டு இப்போ ஒரு பெட்டியை உடச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அதுக்குள்ளே இருக்கிறது ஜங்குக்கோட ஃபோட்டோ தான், ஆனால் கொஞ்சம் ஏஜ் கம்மியாக தெரியறான் உள்ள ஃபோட்டோ. ஸோ அதை அப்படியே எடுத்து எல்லாருமே காமிச்சிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ஆள் அப்படியே நடந்து வந்துட்டு அவர் அப்படியே அவன் பார்த்திபனாக இருந்தால் கூட்டிகிட்டு வரத்துக்கு 4 பேர் போதும், அதே ஜங்குக்காக இருந்தால் ஒரு ஊரே போனாலும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இங்கே நம்மளால் ஜங்குக்கும் வந்துட்டு ஒரு கொல்லம் பற்ற மாதிரி இருக்குது. அதான் சொல்லுவாங்கள்ல அந்த இரும்பு அடிக்கிற இடம். ஸோ அது மாதிரி அங்கே கத்தி கடப்பாரன்னு வந்து இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் வந்து அந்த மனுஷனே ரெடி பண்ணி அப்படியே வந்து வெளியில் வர சிண்டுவும் ஷெட்டியும் இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து நடுவில் உட்கார 2 பேரும் டாடி சாக்லேட் அப்படின்னு நீட்ட 2 பேர்த்திட்டையும் ஆளுக்கு ஒரு பைட் வாங்க. டியூ லைக் சாக்லேட் அப்படின்னு 2 பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இங்கே சாக்லேட்டை அப்படியே வந்துட்டு டேஸ்ட் பண்ணி அவர் வந்துட்டு அவர் காஃபி ஷாப் ஓனர் தானே, அங்கே சாக்லேட் காஃபி அதுக்கான டேஸ்ட் பார்த்துட்ருக்காரு இப்போ. ஸோ வந்துட்டு அவர் எல்லாத்தையும் ஒன்றையும் பார்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க ஐ மேக் இட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போகிறாங்க. டேஸ்டிங் கவர்கிட்ட காமிச்சிட்ருக்க. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுவாள் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண வச்சாங்கல்ல அந்த பொண்ணு அப்படியே வந்து பின்னாடி என்ன ஆனால் டக்குன்னு பின்னாடி பார்க்காதீங்க ரொம்ப நேரமாக ஒரு பொண்ணு உங்களையே பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்ல அப்போ அப்படின்னு சொன்ன ஜங்குக்கோ அப்படியே அந்த சாக்லேட் டேஸ்ட் பண்ணுற மாதிரியே டக்குன்னு திரும்பி பார்க்க அங்கே ஓஹோ நம்ம மாயா தான் உட்காந்துட்டு அப்படியே வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்ருக்கா. போலீஸாக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல அப்போ 2 பேரும் அப்படியே திரும்பி பார்க்க அவளும் வந்துட்டு அதில் அமௌண்ட்டை வச்சுட்டு பே பண்ணிட்டேங்கிற மாதிரி காமிச்சிட்டு கிளம்புறா. ஸோ அவள் அமௌண்ட்டோடு சேர்த்து ஏதோ பேப்பரையும் வச்சுட்டு போக இந்த பொண்ணும் வந்துட்டு அதே மாதிரி இந்த பக்கம் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் ரொம்ப நேரமாக எதுவும் பேசவும் மாட்டேங்கிறான். அவனும் டவுட்டாக இருக்குது. ஓ இங்கே பின்னாடியா அப்படின்னு கேட்க அப்படிங்கிறா. சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அவனை நோக்கி போக இங்கே அந்த பொண்ணு வச்சுட்டு போனால் கார்டு எடுத்து அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கா. ஸோ இங்கே அப்படியே ஜங்குக்கோ உள்ளே வரான். ஒரு ஆள் திரும்பி உட்காந்துட்ருக்காரு. ஸோ கியா சார் கியா காய்ங்க அப்படின்னு கேட்டுகிட்டே ஜங்குக்கு அப்படியே முன்னாடி வந்து நிற்க அப்படியே அந்த ஆள் கண்ணாடியை ரிமூவ் பண்ணுறாரு கிளாஸ் போட்டிருக்கதை. அவனும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். ஸோ டக்குன்னு தன்னை சுதாரிச்சுக்கிட்டு சார் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்குறான். அவரும் அப்படியே அப்படின்ட்டு காஃபி வித் சுகரா வித்தவுட் சுகரா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். உனக்கு தெரியும் எனக்கு எப்படி பிடிக்கும்னு. சார் நீங்கள் யாரோன்னு நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓ சுகர் அப்படிங்கிறாரு. ஓகே 1 கியூபா 2 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். சுகர் கியூப் எத்தனை போடணுன்னு அதுவும் உனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் தமிழ்னு சிரித்து பேசவும் நானும் சந்தோஷமாக அதில் பேசிட்டேன், மற்றபடி நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். அவரும் அவனே பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்க அவனும் பின்னாடி திரும்பி அப்படியே பார்த்துட்டு யார் நான் பார்த்திபன் அப்படிங்கிறான். நீ ஜங்குக் அப்படிங்கிறாரு. நான் பார்த்திபன், நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர போக டு யூ வாண்ட் அப்படின்ட்டு அவர் ஸ்மோக் பண்ண அப்படின்ட்டு அவன் அப்பையும் பார்க்குறான். மேக் இட் இன்னும் கொஞ்சம் இதில் வந்து டிகாஷன் கலந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவனும் வந்துட்டு டிகாஷன் இன்னும் கொஞ்சம் அதில் ஸ்ட்ராங்காக ஊற்றிட்டு இருக்கும் போது அப்போ அவரும் வந்துட்டு இது என்ன பிராண்டுனாச்சும் தெரியுமா ஜங்குக் அப்படின்னு கேட்க இல்லை சார் எனக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். /, இதை கூட நீ ஹனின்னு சொல்லுவேன், ஆனால் இது டெவில் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஜங்குக் அவரே தான் முறைச்சி பார்க்குறான். 25 பஃப் இது நீ ரெடி பண்ணாதான். ஒரு தடவை நம்ம டொபாக்கோ
கம்பெனிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. நீ வந்துட்டு அனிமல்ஸ் லவர், ஸோ அதை வந்துட்டு கொல்ல அப்படி இருந்தும் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அது வந்துட்டு மாட்டல, நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக் கடுப்பாகுது. காஃபியோட அவ்வளோதானா இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு அவனோ கேட்க, அவந்தாலோ நீ செத்துட்டேன்னு நீ ஏன் நம்புறல ஜங்குக் அப்படின்னு கேட்குறான். அவனும் மண்டையாட்டிட்டு, நான் பார்த்திங்க பாருங்க, ஏற்கனவே 1008 பிரச்சனை மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு, இதில் நீங்கள் வேற. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யாரோன்னு நினச்சி நீ யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கும் பொறுமை ரொம்ப கம்மி கண்ணா. மவுண்ட் வியூ லாட்ஜில் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நீ ஏன் வந்து நான் தான் ஜங்குக்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அப்படியே வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து ட்ரிங்க் பண்ண போக, ஆல்கஹால் நாட் அலோட் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு அந்த ஆள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அங்கேருந்து அவங்க ஆளுங்களோட ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வெளியே போக, ஜங்குக் அவங்களே முறைச்சி நிற்கிறோம். அப்படியே வந்துட்டு ஒரு 10 பேர் பக்கம் வந்து 10 கார் பக்கம் வந்து அதெல்லாம் அப்படியே வந்துட்டு போகுது. கட் பண்ணால் இங்கே நீங்கள் அப்புறம் ஜங்குக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல, ஸோ 3 பேர் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு நீ சொன்ன எவிடன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் பேர் இவன் ஆண்டனி ஆள், ஆந்திராவில் வந்து ஒரு டொபேக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே, இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜேகே ஸ்டாப் பண்ணி, அது என் கடைக்கு வந்து என் ஃபேஸ்லேயே வந்துட்டு புகை விட்ட வரலாறு தெரிஞ்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அப்படியே அவர் ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்க, அப்போ நீங்களோ இல்லை அவர் சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவர் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் பேர் மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் ஃபேஸே மாறி, ஒரே பையன்தான். அந்த பையன் ஒரு பெரிய கேங் வாரில் இறந்துட்டதாக ஒரு குரூப் சொல்லுது, இன்னொரு குரூப் அவன் இன்னும் சாகலைன்னு சொல்லுது. அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே இங்கே அப்படியே வந்துட்டு போனாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஜான் ஜங்குக் அவன் செத்துட்டா ஊரே நம்பலாம், ஆனால் அவன் சாகலை, அவன் கண்ணு எனக்கு தெரியும், அவன் சாகலை அப்படின்ட்டு அந்த ஆள் அங்கே புலம்பிகிட்டு இருக்க. இங்கே இவனும் அவன் சாகலைன்னு எல்லோரும் நம்புகிறாங்க. அப்புறம் பார்த்திபன், நீ வளர்ந்ததுலாம் ஆஃபனேஜில் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே கோவம் வருது அப்படிங்கிறான். பாதிக்கப்பட்டவங்க நாங்கள், விக்டம் கிட்ட இவ்வளோ கொஸ்டின்ஸ் எதுக்கு, எங்களையவே கார்னர் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, எதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், பார்த்திவா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க உங்கள் ஹேண்ட்பேக்லாம் தூக்கிட்டு. இப்போ ஜங்குக்கோ வெயிட் பண்ணு அப்படின்ட்டு, ஜூஷி எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஆஃபனேஜில் தான் இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்து 20 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அப்போ தான் அது என்னம்மா என்ன ஒரு அப்படின்னு யோசிச்சுட்டு, மூணார் ட்ரக்கிங் போன இடத்துல இவளை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, 2 நாளில் வந்து கட்டிக்கிறியான்னு கேட்டா, கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இவளுக்காக வந்தது தான் இவ வேலைக்காக இந்த ஊருக்கு, அதுக்கப்புறம் இவ கூடயே தான் இந்த ஊரில் இருக்கேன், இதுதான் என் உறவு, இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் என்னமோ ஒன்று தப்பாக இருக்குது, இவ்வளோ தூரம் உன்னை தேடி வந்திருக்காங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இங்கே அவர் கூட்டத்துக்குள்ளே உட்காந்து அந்த ஆளும் பேசிகிட்டு இருக்காரு. அவனால் எது போச்சோ அது அவனாலேயே தான் வர வைப்பேன், எனக்கு தெரியும் அவனை எப்படி வர வைக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஜங்குக்கோ, ஜோசி இந்த உலகம் இல்லை, அது ரொம்ப சின்னது, கை கடக்கமாக இந்த ஸ்னோ க்ளோப் வீல்டு மாதிரி தான் எனக்கு, என் வீடு சுற்றி பனிமலை, என் குடும்பம், அது மட்டும்தான். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே புரியுது, எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். சரி ஓகே, இப்போதைக்கு விடுவோம், சாரி, இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க தேடி வந்தாங்கன்னா போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிகிட்டு இருக்கா. இங்கே அவனை இதுக்கப்புறமா விடக்கூடாது, அவன் மேலே ஒரு கண்ணு வச்சே இருக்கணும் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே உள்ளவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணால் இங்கே ஜங்குக் அப்படியே விண்டோ சைட் நின்றுட்டுருக்கான். பக்கத்தில் நீங்கள் யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஹீரா அப்படிங்கிறான். அதுவும் இந்த மயான அமைதி என்னமோ என்ன கொள்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ண. இங்கே பாரு பார்த்தி, நீ எப்போ இப்படி உடச்சி நிற்கணுன்னா நான் உன்னை சந்தேகப்படும் போது தான். நான் இது வரைக்கும் ஏதாவது கொஷின் பண்ணேன்னா அப்படியே சரி வா இப்படி நின்று யோசிச்சுட்டே இருக்காத, வா தூங்கலாம் அப்படின்னு இழுக்கிறீங்க. அங்கேயும் ஜங்குக் நகராமல் கையை கட்டிட்டு அப்படியே நிற்க, அப்போ மேலே அப்படியே சாஞ்சிக்கிட்டு, சரி
அப்படின்னு நின்றுட்டே தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் அவனை ஒர்க்குக்கு வந்துட்டான். ஸோ அவனோட காஃபி ஷாப்லேருந்து அப்படியே வந்துட்டு அவன் ஒரு ஃபோன் கால் பேசிட்டு இருக்கான். வண்டி ரிப்பேர், அது வந்து ரிப்பேர் பண்ணி சீக்கிரம் கொடுக்க சொல்லி இன்ஜினில் கை வைக்காத, சரி பண்ணி கொடு அப்படின்னு பேசிகிட்டே திரும்பி பார்க்க ஒருத்தன் ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். யாரா அவன் லூஸு அப்படிங்கிற மாதிரி தான் ஜங்குக்கு லுக் விட்டுட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கா. பட் அவனும் லுக்கை மாற்றாமல் அவனை பார்த்து ஈன்னு இழிச்சிட்டே இருக்கான். ஜங்குக்கோ கடுப்பாயிட்ட அவன் கிட்ட போக்க அவன் டக்குன்னு அப்படியே பேப்பர் படிக்கிற மாதிரி வச்சுருக்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஜங்குக்கு அவன் முன்னாடி போய்க்கார. அப்போ மறுபடியும் ஈன்னு இழிச்சிட்டு உன்னை பார்த்துட்டேன் அதுவே போதும் அப்படின்னு அவன் சொல்ல ஜங்குக்கு செம்ம கடுப்பாயிரும். இருக்கிற கடுப்புக்கு ஒரு அப்போப்புன்னு சாகுற செத்தும் சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகி அப்படியே மூஞ்சுக்கு நேரம் போய் அவன் மிரட்டா ஒரு நிமிஷம் பதறிடுறான். ஸோ வந்தாலும் அப்படியே எழுந்து அப்படியே எங்கேருந்து போக அப்படியே போகிறவனே ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்க. அப்போ அவனுக்கு கால் வருது. ஜங்குக்கு அட்டன் பண்ணா நீங்கள் தான் ஃபார்மசியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கேட்ட டேப்லெட் வாங்கிட்டதா சொல்கிறீங்க. வண்டி வந்துட்டு இது ரிப்பேர் கொடுத்துருக்கேன், அது வந்ததுக்கப்புறம் போயிருக்கலாம்ல, எதுக்கு அவசரப்பட்டு குழந்தைங்கள விட்டுட்டு? இல்லை குழந்தைங்கள கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. எதுக்குடி ஒரு நாள் பார்க்கலாம்ல, அவ்வளோ அவசரமா அப்படிங்கிறான். சில விஷயங்களுக்கு வெயிட் பண்ண முடியாது, அப்பப்போ பண்ணிடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிட்டேன், நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன், நீ பத்திரமாவா. சரி சேஃபாக போ அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க, வீட்டுக்கு போய்ட்டு கால் பண்ண அப்படின்னா காலை கட் பண்ணான். இங்கே அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபார்மசிக்குள்ளேருந்து வெளியில் வரீங்க, குழந்தைங்கள ரெண்டையும் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் வெளியில் வர அப்படியே உங்களை குத்துறதுக்கு ஒருத்தன் கத்தியோட, அதான் ஒரு குரூப் சேர்த்து போயிருப்பானுங்கள்ல, ஸோ 5 பேர்த்த போட்டிருப்பான்ல அதில் உள்ளவனுங்க. ஸோ குத்த வர நீங்கள் அப்படியே பயந்து பார்த்துட்டு போய் கண்ணை அப்படியே மூடிட்டு நிற்கிறீங்க. நல்ல வேலை உங்கள் வயிற்றில் இறங்கலை கத்தி, அதுக்குள்ளே யாரோ பிடிக்கிறாங்க. யார் வேற யார், உங்கள் மாமனார் தான். ஸோ குறுக்க வந்து பயவில் அப்படியே வந்துட்டு அந்த கத்தியை பிடிச்சி இப்போ அங்கே இருக்கிறவனுங்களாம் சும்மா அடித்து பறக்க விட்றாரு. நீங்கள் பீதியிலே மரண பீதியில் அப்படியே பார்க்குறீங்க. 2 குழந்தைங்கள தான் கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 2 பேத்தையும் அப்படியே உங்களை வயிற்றில் அணைச்சி பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கே பயமாக இருக்குது, கண்ணை முடிக்கிறீங்க. அவரும் சும்மா அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவனை குத்த ஓடி வர அவனை அப்படியே அவங்க ஆளுங்க பிடிக்க, ஸோ இவர் அந்த கத்தி எடுத்து அப்படியே உங்களை பார்த்துட்டு அவன் கழுத்தை அப்படியே விட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் ஆடி போயிடுறீங்க. அப்படியே மூஞ்சை திருப்பிக்கிறீங்க. அந்த ஆளும் அப்படியே உங்கள் கிட்ட வர நீங்கள் பயந்து குழந்தைங்க கண்ணை அப்படியே ஒரு மூட, இப்போ இங்கே கண்ணை மூடுற அளவுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு அவரை பார்க்க இப்போ 2 குழந்தைங்க கண்ணிலேருந்து நீங்கள் கை எடுக்கிறீங்க. அதுங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் கையில் வர ரத்தத்தை அப்படியே காமிச்சு, எல்லாம் ஒரே ரத்தம், இவங்க என் ரத்தம், என் பேத்தி பேர அப்படிங்கிறாரு. இங்கே பாரு, நேற்று நீ தானே வந்து ஒழுங்காக போயிரு, இல்லை போலீஸை கூப்பிட வேண்டி வரும் அப்படின்னு நீங்கள் மிரட்டுறீங்க. போலீஸ், நீ இப்போ பயந்து போலீஸை கூப்பிட்ற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை. இங்கே பாருமா, ஒன்றும் நான் மிரட்டலாம் வரல, உண்மையை சொல்ல வந்திருக்கேன். நீ நினச்சி பார்த்திபன்னு ஒருத்தன் கூட 20 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கே என் புள்ள, அவன் எதுக்கும் அஞ்சாமல் பல கொலைகளை பண்ணவன். அது உனக்கு தெரிய வர நாள் வரும்போது என்னை வந்து பாரு, எல்லா உண்மையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற யாருங்கிறத சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆளுங்க போக இங்கே பயமும் பார்த்துட்டுமா குழந்தைங்கள வீட்டுக்குடி வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு அப்படியே கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு ரொம்ப நேரம் சென்று எடுக்க, இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்க அப்படின்னு நீங்கள் பதறீங்க. எதுக்கு இவ்வளோ பதட்டம், என்னாச்சு அப்படிங்கிறான். நீ எங்கே இருக்க, சேஃபாக வீட்டில் இருக்கேன்? அவன் அடுத்தடுத்துக்கு நான் அவனை பார்த்தேன். யாரை அப்படின்னு, அதான் இது கடைக்கு வந்தானே அவனை ஃபார்மசியை விட்டு வெளியே வரும்போது அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதட்டத்தோடு அப்படியே பேசுகிறீங்க. நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு அவனும் இப்போ பதறான். நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனாலும் காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்து வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. நீ கதவை எல்லாத்தையும் சாத்திட்ட, நீ நம்ம ரூமுக்கு போ, குழந்தைங்களோட அங்கே போய் உட்காரு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன், சித்துவும் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு ஜங்குக்கு அங்கேருந்து வேகமாக அப்படியே வந்துட்டு ஓடி வர ஆரம்பிக்கிறான். அங்கே உள்ள போலீஸையும் காணோம் அப்படின்னு நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க. எங்க ஜங்குக்கோ செம்ம வேகமாக ஓடி வரான். வரும்போதே கால் பண்ணிகிட்டே வரான் பையனுக்கு தான். சித்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் இவர் என்ன இப்போ கால் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி சத்தம் இல்லாமல் என்னப்பா அப்படிங்கிறான். சித்து உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு கத்துறான். பா அப்படின்னு, சீக்கிரம் வா, உடனே வா, யாராவது நம்ம வீட்டு வாசலில் கால் வச்சா உடனே வந்துட்டு அவனோட ஜாவா ஸ்டிக்கர் அதை எடுத்து அப்படியே வந்துட்டு த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஓடி வரான். இந்த பையனும் அடுத்த நிமிஷம் அப்போ சொன்னதும் கிளாஸை கூட கட்டடிச்சுட்டு அப்படியே ஓடி வரான். இந்த பக்கம் பையன், அந்த பக்கம் அப்பன்னு 2 பேரும் ஓடி வரா. பையன் ஸ்கூல் பக்கத்துலங்கிறனால அவன் உடனே வீட்டுக்கு வந்துட்டான். சொன்ன மாதிரியே வந்துட்டு அதை எடுத்து கையில் வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கான். யாராவது வந்தால் அப்படி விட்டுடலான்னு ஜங்குக்கு ஓடி வரான். அவன்ட்டு அங்கே ஒரு குதிரை இருக்கா, அது மேலே ஏறி வர இப்போ தான் அங்கே போலீஸ்காரர் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்துப்பார் ஒரு கடையில். அவரும் இவரையும் இப்படி பதட்டமாக வராருன்னு அவரும் பின்னாடியே ஓடி வர கரெக்டாக ஜங்குக்கோ வாசலுக்கு வந்தவன் என்ன நினச்சானோ வாசக்கதை திறக்காமல் பின் சைடு கதவை திறந்து உள்ளே வரலான்னு பார்த்தா, ஆனால் பையன் அவனுக்கு மேலே இருக்கான். ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே அந்த சவுண்டை வச்சே பின்னாடி
கதவு தான் யாரோ திறந்து வராங்கன்னு கரெக்டாக கதவு திறந்ததும் வந்து அதை த்ரோ பண்ணவும் கரெக்டாக ஜங்குக்குள்ளே வரவருக்கு கரெக்டாக இருக்குது. பட் ஜங்குக்கு அவனை விட எல்லாத்தையும் இல்லை. ஸோ அவனோட வந்துட்டு டக்குன்னு நகர அவனோட ஷர்ட் காலர் மட்டும்தான் வந்துட்டு பின்னாகுது. ஸோ அப்படியே நல்ல வேலை அப்பாவை குத்திட்டோமோன்னு அவன் பயந்து பார்க்க ஒன்றும் ஆகலை. ஜங்குக்கோட ஷர்ட் மட்டும் தான் மாட்டியிருக்கு. போலீஸும் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் டோரை திறந்து அவரும் பேன்னு பார்த்துட்ருக்காரு. உள்ளுக்குள்ளே நீங்கள் குழந்தையோட பயந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏதோ சவுண்ட் கேட்க நீங்கள் வெளியே வரீங்க. வந்து அப்படியே பார்க்க இங்கே ஜங்குக்கும் அந்த ஈட்டியை பிடுங்கிட்டு அப்படியே சரிஞ்சு உட்காந்துருக்கா. என்ன நடக்குது பார்த்தீங்க? குழந்தைக்கு எனக்கு என்ன நடக்குமோ, பையனுக்கு என்ன நடக்குமோ, நமக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து ஓடி ஒழிஞ்சு. அந்த ஆள் யார்? அந்த ஆள் நம்ம குழந்தைங்கள பார்த்து என் பேரன் பேத்தின்னு சொல்கிறான். என்ன நடக்குது? நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து அழுதுகிட்டே பேச. ஜங்குக்கோ அப்படியே குழந்தைய பார்த்து சிண்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட, வேணாம் அவள் ஆல்ரெடி பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை. குழந்தைங்கள கையில் பிடிச்சிட்டு அப்படியே மேலே போக சித்துவோ அப்பாவை பார்க்கறதா அம்மாவை பார்க்கறதான்னு முழிச்சு நிற்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே எழுந்து வந்து, நான் தான் சட்டத்துக்கிட்ட சண்டை போட்டு என் வீட்டுக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு போலீஸை கேட்டேன். வாங்குகிற சம்பளத்துக்கு கொஞ்சோண்டு நேர்மை வேணாம் தம்பி அப்படிங்கிறார் அவர். இப்படி ஆமாம், காசுக்கு வேலை பார்க்குறவங்க கிட்ட கடமை கண்ணியம் நேர்மனை எதிர்பார்க்குற வேஸ்ட். சாப்பிட்டு இப்படி தூங்குறதுக்கு ஐயோ அப்படின்ட்டு அவன் எதோ பேச அவரால் தாங்கிக்க முடியல. ஐயோ தம்பி இப்படிலாம் பேசாதீங்க, இங்கே பாருங்கள் இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து அப்படியே அமைதியாக இருக்க, என்ன தேவையில்லாமல் சீண்டாதீங்க. நீங்கள் அப்படி பதிலுக்கு பதில் பேச தான் கோவம் வருது, கெட்ட வார்த்தையில் தான் பேசிட்டு போகிறோம், போங்க அப்படின்னு சொல்லி கத்த. அந்த மனுஷனும் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு வெளியே போகிறாரு. ஸோ அப்படியே ஜங்குக்கோ அப்படியே திரும்ப பையனும், பா நீங்கள் ஓகேவா அப்படிங்கிறான். ஓகேடா நானும் தெரிஞ்சு தானே வீசுனேன் அப்படிங்க. ஐயோ அப்பா தெரியாமல் குட் த்ரோடா அப்படிங்கிறான். ஸோ இங்கே வெளியில் போலீஸ் கூட ஃபீல் பண்ணி தான் நிற்கிறாரு. ஸோ இங்கே அவங்க பெட்ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ அவங்க காதுகிட்ட யாரோ, உன் பெட்ரூம்லாம் பக்கத்தில் தூங்கிட்டுருக்கவன் கொலகாரன்னு தெரியும் போது என்னை வந்து பாரு அப்படிங்கிற சவுண்ட் கேட்க திடீர்னு அலறி அடித்து டக்குன்னு எழுந்திருக்கீங்க. அப்போ உங்கள் கைப்பட்டு அங்கே இருக்கிற லேம்போ அவங்க உள்ள ஒரு டாலும் கீழே விழுந்து உடையுது. நீங்கள் அப்படியே பதறி பார்க்க இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கும் என்ன கனவா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி நீங்கள் டக்குன்னு முழிக்கும் போது அவன் முகம் அப்படியே ஒரு மாதிரி ரத்த கொடூரமாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அதில் தான் பயந்துருப்பீங்க. ஸோ அலறி அடித்து நீங்கள் எழுந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி கேட்டதும் கனவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு படுத்துக்கிறீங்க. ஜங்குக்கும் உங்களே பார்க்குறான். ஸோ அவனுக்கும் மனமெல்லாம் வேதனை. எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சானோ அதெல்லாம் தெரிஞ்சிடுமோ, இங்கே விட்டு போயிடுங்கிற பயம். ஸோ அவன் குளிச்சிட்ருக்க சத்தம் இல்லாமல் வந்து அப்படியே வெளியில் லாக் பண்ணுறீங்க டோரை. அப்படியே வந்து நீங்கள் இப்போ அங்கே அவன் வச்சுருக்கதெல்லாம் வச்சுருந்த பேப்பர்ஸ்னு எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் அனுப்பி எனக்கு இவரோட பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறதுல நீங்கள் முன்னொரு இதாக இருக்கீங்க இப்போ. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லோரும் வந்துட்டு மும்மரமாக இருக்கீங்க. அப்படியே கட் பண்ணா இங்கே ஜங்குக்கோ அப்படியே குழந்தைங்க ரெண்டும் சிண்டு அப்படியே வந்துட்டு குட்டீஸுங்கெல்லாம் உட்காந்து ஏதோ வரைஞ்சிட்ருக்காங்க. அவன் அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு, என்ன மணி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் உங்கள் அம்மாவை காணோம் அப்படின்னு கேட்டுட்ருக்க. இப்போ குட்டீஸுங்களோ, அவள் இப்போல்லாம் இப்படி தான் பண்ணுறா, வர ரொம்ப லேட்டாக வரா அப்படிங்க. இல்லை அப்படின்ட்டு ஜங்குக்கும் சேர்ந்து கோரஸ் பண்ணிட்டு ஜங்குக்கு கால் வருது. தோ வரா பாரு உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. ஸோ அதை தான் அட்டன் பண்ணுறான். நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கீங்க. பார்த்தி நான் இன்றைக்கி நைட்டு வரமாட்டேன். ஏன் அப்படிங்கிறான். அது ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டல, கொஞ்சம் ஒர்க் இருக்க பெண்டிங்கில், அதான் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வர லேட் ஆகும். நீ சாப்பிட்டு தூங்கு, குழந்தைங்களையும் பார்த்துக்கோ. சித்துவை காலையில் திட்டினதுலேருந்து ஃபோன் எடுக்க மாட்டேறான். அவன் வீட்டுக்கு வந்துட்டான்ல, பாவம் பையனை ரொம்ப திட்டேன், அவன் வந்துட்டான்ல அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. அப்படின்ட்டு, ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு ஜங்கு கேட்க, அது நான் இங்கே ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில், நானும் அவங்களும் சேர்ந்து தான் கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருக்குது, அதை முடிச்சிருக்கோம், பெண்டிங் பேப்பர்ஸ் அதெல்லாம் தான் அப்படி இப்படின்னு எதோ சொல்லி வளர்றீங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கீங்க, அதனால் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டு ஏர்வேஸ் ஆகிற சவுண்ட் கேட்குது, அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கேட்குது. அப்படியே நீங்கள் அடிட்டு நாக்க கடிச்சிட்டு வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஒரு பொய்யை அடித்து விட, ஜங்குக்கு பொய்ன்னு தெரிஞ்சாலும் அமைதியாகவே இருக்கான். எங்கள் அப்படியே தான் பொண்ணை நெஞ்சில் சாட்சி படுக்க வச்சுட்ருக்கணும். அப்படியே அந்த சாய்வு நான் கையில் ஆடிட்டே அப்படியே பாப்பா கிட்ட ஜின்டோ அப்படின்னு கூப்பிட, அப்படின்னு பாப்பா பார்க்குறா. உனக்கு அப்பா மேலே எதுவும் சந்தேகம் இல்லையே அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறா. ஏன் அப்படிங்க,
ஏன்னா நீ என் அப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு கன்னத்தில் அவள் கிஸ் பண்ண அவளை அப்படியே சாச்சு அவள் ஃபோர்ஹெட்லேயும் அப்படின்னு கிஸ் பண்ணி அப்படியே தட்டி கொடுக்குறான். என்ன தான் பசங்க இருந்தாலும் பொண்ணு மேலே அவ்வளோ பாசம். ஸோ அந்த ட்வின்ஸ் பேபி 2 பேர் இருக்காங்களா, 2 பேர்த்தையும் தான் தூங்க வச்சுருப்பான். 2 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு இப்போ சித்துவை தான் பார்க்குறான். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் இருக்கேன்னு சொல்லியிருப்பான். ஸோ சிண்டுவை தேடிட்டு வரான். ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கே வரலேன்ட்டு வெளியில் வந்து அவனை பார்க்க அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்துட்டு இருக்கான். வந்து காரை வேகமாக ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வர அவனும் வந்துட்டு முறைச்சிக்கிட்டு அப்படியே நகரான். சித்து வண்டியில் ஏறு அப்படின்னு ஜங்கு கூப்பிட அப்படின்ட்டு அவனும் நகர போகிறான். ஏய் அப்படின்ட்டு வர, அங்கிள் வரலண்ணா விடுங்களேன், ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர. அவனை அப்படியே திரும்பி முறைக்க, என்ன இப்போ அவனையும் நீங்கள் அடிக்க போகிறீங்களா கொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான் சித்து. ஸோ ஜங்குக்கு செம்ம கடுப்பாக்குது. அப்படியே முறைச்சிட்டு சரி வராத அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற போனவனும் அப்படியே அங்கே 2 பேர் உட்காந்து குறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படி மாதிரியே இருக்கானுங்க. அவ்வளோதான், அவனுக்கு 2 பேத்தி போட்டு சும்மா பொலன்னு பொழந்து கழுத்தில் அப்படியே கை வச்சு, இன்னி என் ஃபேமிலி பின்னாடி அவனையாவது பார்த்தேன் அப்படின்னு முறைச்சி சித்துவையும் பார்க்க அவ்வளோதான். அவனுக்கு இல்லை அடி வாங்கும் போதே பயந்துட்டானுங்க. ஸோ இங்கே போட்டு பொழக்கிற பயந்து சித்து வந்து ஏறிக்கிறான். ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் சித்துவை. அந்த போலீஸும் வந்துட்டு தம்பி அப்படின்னு ஏதோ ஒரு இதை கொடுக்க, ஏன் அப்படி குள்ளில் உட்காந்துருக்கீங்க, இனி அவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், போங்க போய் படுங்க அப்படிங்கிற மாதிரி சங்குக்கு சொல்ல, இல்லை தம்பி உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபடுறீங்க நீங்கள் எல்லாம் தெரியுது. நானும் இன்னும் 60 நாளில் ரிட்டையர் ஆகிறேன். இருந்தாலும் இதுக்குள்ளே உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறது தான் என்னோடய வேலை. கடைசியாக கொடுத்துருக்குது, அதை கண்டிப்பாக பார்ப்பேன். இனி எவனாவது உங்களை தொட வந்தால் பொழக்காமல் நான் சாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்ல அப்படியே வந்துட்டு சரி அப்படிங்கிறான். அப்போ வந்துட்டு தம்பி சொத்துக்காக சத்தியமாக வேலை பார்க்கல தம்பி அப்படின்னு அவரும் ஒரு மாதிரி பேச அவனுக்குமே ஒரு மாதிரி இது சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ சிண்டு அப்படியே நான் இங்கே நீங்கள் ஒருத்தர் பார்க்க வந்திருக்கீங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே, ஏன் இவ்வளோ தூரம் இந்த நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு சில விஷயங்கள் வேணும், இங்கே ஒரு வேலையை வந்தா அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த ஆஃபீஸர் பேல. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே ஒருத்தரை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ ஒரு கைதியை தான் இப்போ ஜெயிலுக்குள்ளே வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து உட்காந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி சரக்குலாம் வாங்கி கொடுத்து நம்ம ஜங்குக்கு ஃபோட்டோவை காமிச்சு இது யாரையும் இவரை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. அவரோ நான் வேணா உனக்கு பரிசீலனை பண்ணி உன்னோட தூக்கு தண்டனையிலேருந்து இது பண்ணுற காப்பாற்றுறாங்க மனசில் நல்லது பேச வச்சுருந்தா நீ முன்னாடி வந்திருக்கலாம், எதுக்கு பின் வழியாக கக்கூசிக்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியுது. அப்புறம் நீ என்ன சொன்ன, என்னோடய தண்டனையை நான் தூக்கு தண்டனை கைதி, என்னோடய தூக்கு தண்டனையை உங்கள் அப்பனே வந்தாலும் அதை இது பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் நீ வாங்கி கொடுத்த சரக்குக்காகவோ இல்லை இதுக்காகவோ நான் சொல்லலை. 3 நாள் நான் செத்து போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இவனை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் பேசவே முடியாது, அதனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1999 அப்படின்னு பெரிய டொபாக்கோ ஃபேக்ட்ரி அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஆண்டனி தாஸ்னு அத்தனை பேர்த்த கட்டி அவன் தான் ஆளுமை பண்ணிகிட்டு இருந்தான். வெளியில் பார்க்க தான் அது ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே அத்தனை இல்லீகல் பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் அவனுக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அதுவே அவன் குடும்ப தொழிலாயிருச்சு. அவங்கக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அது என்னென்னா அந்த நரபலி கொடுக்குது. அதில் அவங்களுக்கு நம்பிக்கை, ஏன்னா அது கொடுக்கறனால தான் அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்ட்டு. அது ஆடு மாடுன்னு ஆரம்பித்து கடைசியில் மனுஷன் வரைக்கும் போயிடுச்சு, நரபலி கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே தான் நம்ம தலையோட என்ட்ரி. ஸோ ஜங்குக்கோ அவனுக்கு ஒரு சிஸ்டர், 2 பேர் ட்வின்ஸு. ஸோ எப்படி இப்போ இவங்களுக்கு ட்வின்ஸ் இருக்காங்க அதே மாதிரி அவங்களும் ட்வின்ஸு. ஸோ அப்படியே 2 பேர் வந்துட்டு நான் ரெடி தான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இறங்கி குத்த அங்கே ஒருத்தன் வந்து பார்த்துட்டு உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல, அவன் நான் கூட இருக்கான். இப்போ கதை சொல்லிட்டு இருக்காரு, அவரும் இவங்க கூட தான் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு அது ஜங்குக் நம்மளோட ஆளுங்களை எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க, இப்போ ரொம்ப இதாக இருக்குது கெடுபடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதாவது போலீஸ் அது மண்ணாவது நான் இருக்கும் போது அப்படின்ட்டு ஜங்குக் துணிஞ்சு இறங்கி 2000க்கு மேலே இருக்கிற அந்த போதைப் பொருளை வந்து கைமாத்துறதுக்கு ரெடியாக இருக்கான். பிகாஸ் அவனால் முடியும், அவன் இறங்கிட்டா எல்லாம் முடியுங்கிறது தான் அங்கே இது. ஸோ அவ்வளோ பெரிய மாஃபியா ட்ரக் டீலிங் எல்லாமே பண்ணுற ஆள் தான் நம்ம ஆள். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் இறங்கிட்டா எதாக இருந்தாலும் இது பண்ணிடுவான்ட்டு பல கோடி இது துணிஞ்சு இறங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்க கதை சொல்லிட்டு இருக்கான். அதுக்கடையில் இந்த ஆள் நரபலி கொடுக்கறதே விடலை. அதுலேயும் வந்துட்டு ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு அவன் பொண்ணையே வந்துட்டு நரபலி கொடுக்க ரெடி ஆகிட்டான். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியல, அது தெரியாமல் தான் இவங்க ஒரு பக்கம் ஈடுபட்டு இருந்தாங்க வேலையில். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவனும் வந்துட்டு எப்படியும் இந்த சரக்கெல்லாம் இது பண்ணிட்டோம், பல ஆயிரக்கணக்கான லாபம் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் தங்கச்சியை கொல்ல போகிறாங்கங்கிறத தெரிஞ்சு அப்படியே ஜங்குக்கு வந்து நிற்க. அப்பங்காரனும் அப்படியே வந்துட்டு இங்கே பாருப்பா, உங்கள் 2 பேத்துக்கு ஒத்த ஜாதகம் தான், எல்லோரும் முன்னே தான் நரபலி கொடுக்கறதுக்கு கை தூக்குனாங்க, ஏன் உன் சித்தப்பன் கூட நான் தான் உன் உயிரை காப்பாற்றிருக்கேன். அப்படியே ஜங்கு கண்ணில் ரத்த இதோட அப்படியே பார்க்குறான். அதுக்கு நீ நன்றி சொல்ல வேணாம் ப்ளீஸ், உயிரோட விட்டால் போதும், மன்னிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் கையெடுத்துக்க முடியாது. அப்பா உங்களுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன், என் கூட இந்த என் நண்பனை கூட உங்களுக்காக போட்டிருக்கேன், அதெல்லாம் தொழில். ஆனால் இது மூட நம்பிக்கை,
வேணாம் அவளை விட்டுருங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்ல பட் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அங்கே ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. அவள் என் தங்கச்சி மட்டும் இல்லை, என்னோட பாதி. இங்கே பாரு, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அன்னைக்கு தாண்டா உன்னை நான் பார்க்குற கடைசி நாளாக இருக்கும், உன் கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு கத்துன்னு கத்துறான். இந்த பக்கம் அவனோட சிஸ்டர் எல்சாவை கட்டியிருக்காங்க. எல்சாவோ விடாத ஜங்குக்கு இவனுங்களை ஒருத்தனை கூட விடாத, இவெல்லாம் எனக்கு அப்பனே கிடையாது, நமக்கு அப்பனே இல்லை, நம்ம அம்மா சாவில் கூட எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, இவன் தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பான், பெத்த பிள்ளைங்களே கொள்ள ரெடி ஆகிட்டான், இவனை ஒருத்தனும் எனக்கு தேவையில்லை, நம்ம சொந்தமும் கிடையாது, எல்லாத்தையும் கொல்லு, எனக்காக ஒன்று பண்ணுவியா ஜங்குக், இவனுங்க எல்லாத்தையும் கொல்லு அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்கா. ஸோ இப்போ 2 பேருமே அண்ணனும் தங்கச்சும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவளை கட்டி போட்டு வச்சு அதெல்லாம் அவுத்து விட்டு செம்ம சண்டை அப்படி நடக்குது. அந்த மொத்த இடத்தையும் டொபாக்கோ ஃபேக்ட்ரியில் ஃபுல்லாக வந்து கொளுத்தி விட்டுறான். எல்லாம் திக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அது அணைக்கெல்லாம் போராடிட்டு இருக்கு. அந்த ஃபைட்டில் எல்சாவை ஷூட் பண்ணிடுறாங்க. எல்சா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஜங்குக்கா பக்கத்தில் உட்காந்து எல்சான்னு கத்திட்டு இருக்கான். எனக்கு அவ்வளோதான், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா வாழணும், இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டே அப்படியே கண்ணை மூடுறா. அவள் கண்ணை அப்படியே மூடி விட்டுட்டு ஜங்கு கதறி அழுதுட்டு அவன் கழுத்தில் லாக்கெட்டை கழட்டி 2 பேரும் ஒரே மாதிரி போட்டுருந்துப்பாங்க, அதையும் கழட்டி அவள் கழுத்தையே போட்டு விட்டுட்டு அப்படியே எழுந்து கண்ணை எடுத்து இப்போ அவங்க அப்பாவனை நோக்கி அப்படியே பார்த்துட்டு எல்சா அப்படின்னு கத்திட்டு அவங்க அப்பனை சுட பார்க்க அவனும் வந்துட்டு இவனை சுட அங்கே ஃபயர் ஆகி இன்னும் திபுன்னு அந்த இடம் எரியுது. ஸோ அதுதான் சார் குத்துயிரும் கொலையுரிமா அவனை கடைசியாக நான் பார்த்தது அப்படின்னு அந்த ஆளுக்கு அதை சொல்லி முடிக்கிறாரு. இங்கே பாருங்க, அதெல்லாம் சரி, இந்த ஃபோட்டோ ஒரு தடவை பார்த்து சொல்லு, இவன் தானா அவன் கேட்க அப்படியே பார்த்துட்டு நான் ஒரு தடவை பார்த்தாலே தெரியும் இது அவன் இல்லை, அவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்ல அதை வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாடான் அப்படின்னு அங்கேருந்து நகர அந்த ஆள் அப்படி யோசனையில் நிற்க இவனும் பாதி கதை கேட்டதுக்கு இப்படி உறைஞ்சி போய் நிற்கிறான், முழுசாக கேட்டால் செத்துருவோம் போல இருக்குது அப்படின்ட்டு போக இங்கே நீங்களும் அவனை பற்றின எல்லா எவிடன்ஸையும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு அவனுக்கு ஆப்போசிட்டாலாம் எதுவும் இல்லை, அவன் கூட படித்த ஒருத்தர்கிட்ட தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து 3rd படிக்கும்போது 4th படிக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லேருந்து அவன் லெட்டர்னு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்க நீங்கள் அப்படியே நான் ஒன்று அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அவருக்கு புரியுது, நான் எதுவும் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நீங்கள் எதுவும் காட்டிக்காதீங்க, உடஞ்சிருவான் தெரிஞ்சா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு கட் பண்ணால் இங்கே ஜங்குக்கு அப்படியே குழந்தைய போட்டு தட்டி கொடுத்துட்டே இருந்தவனுக்கு கால் வருது. ஸோ எமர்ஜென்சி காஃபி ஷாப் வாங்கன்னு உடனே அங்கே கிளம்பி அங்கே போனால் காஃபி ஷாப் மேலே போர்டு இருக்கும்ல, அதில் ஒருத்தனை தூக்கு மாட்டி தொங்க விட்டுருக்கு. வேறு யார் அவங்க அப்பா பண்ண வேலை தான். அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்ருக்க அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, காஃபி ஷாப் வந்தால் தண்ணி அடிச்சிட்டு தான் ஃப்ரெண்டுன்னு கொள்ளி இவர்கிட்ட பேசினா அப்புறமா செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. போலீஸும் வந்துட்டு அவனை பிடிச்சி ஜங்குக்கு பிடிச்சி கேள்வி கேட்க, சார் என் கண் ஏதாவது கலங்கியிருக்கா, ஃப்ரெண்டுன்னா எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்காது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எவன் எனக்கு இது காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபி குடிக்கிறோன்னா பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கப்பேன் அப்படி இப்படின்னு அங்கே ஏதோ சொல்லி சமாளிக்கிறான். போலீஸ்கிட்ட கடைசியாக இங்கே பாருங்கள், இவன் யார் என்னன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன், குழந்தைங்கள தனியாக விட்டு வந்துருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான் ஜங்குக். வந்தவன் கண்ணில் படுறதோ அந்த கொரியர் கொடுத்துருப்பார்ல, ஸோ அதை தான் பார்க்குறான். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அவனை பற்றின ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களா, அது தான் அதை பார்த்ததுமே மனுஷன் உடஞ்சி வந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்டே வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒருத்தனால் அவ்வளோதான் இதாக நடிக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு இவன் பார்த்திபன் தான், இன்னும் நீங்கள் நம்மளனா செத்து போனதாக சொல்கிற அந்த ஜங்குக் அவன் உண்மையாக வந்து சொன்னாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே ஜங்குக் அந்த ஃபைலோட அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான். நீங்கள் அப்போ தான் வரீங்க. பார்த்தி எங்கே போனேன், சாப்பாடெல்லாம் சாப்பிடாம அப்படியே இருக்குது, செம்ம ஒர்க்கு தெரியுமா அப்படி இப்படின்னு நீங்கள் பேசிட்டு நான் பேசிகிட்டே இருக்கேன்னு நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுகிட்டே கிட்ட வர அவனும் அந்த ஃபைலை தூக்கி அப்படியே போடுறான். அந்த ஃபைலை அப்படியே பார்க்குறீங்க, நீங்கள் கேட்ட எவிடன்ஸ் எல்லாம் தான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. அவன் பக்கத்தில் அப்படியே உட்கார அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறான். பார்த்தி அப்படின்னு நீங்கள் மேலே கை வைக்க, இதுக்கு மேலே தோக்க எதுவும் இல்லைம்மா, ஐம் அ லூசர் கைரேகையிலேருந்து கண் கருவிழி வரைக்கும் சந்தேகப்பட்டிருக்கேடி, ஊர் உலகமே சந்தேகப்படலாம். பார்த்தி அடி நீங்கள் தொடாத 1000 பேர் என்ன சந்தேகப்படலாம், நீ எப்படி என்ன சந்தேகப்படலாம், நீ எப்படி இரா அப்படிங்க பார்த்தி அடி நீங்கள் டச் பண்ண வர, ஏய் இங்கே பாருடி, இனி நீ என்ன சொன்னாலும் நீ என்ன சந்தேகப்பட்டுட்டேங்கிறது என் மனசுலேருந்து மாறாதடி, அவ்வளோதான் இல்லை பார்த்தி அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டேக்க, அவ்வளோதான் இல்லை, இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் போச்சு இல்லை, சந்தேகத்தோடு தானடி இருந்திருக்க, நான் அவன் இல்லை பார்த்திபன் அப்படி இல்லை அப்படின்னு கத்திட்டு எவனா ஒருத்தே அப்படின்னு சொல்லி பேட் வேர்ட் யூஸ் பண்ணும்போது குழந்தை அப்படியே முன்றா டக்குன்னு எழுந்து குழந்தைக்கிட்ட ஓடுறான் ஜங்குக். என்னப்பா அப்படின்னு குழந்தை முழிக்க, ஒன்றும் இல்லைடா நீ தூங்குடா, மம்மிக்கு உடம்பு சொல்ல வேறு ஒன்றும் இல்லை, படு அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு அப்படியே டான்ஸ் பேபி அப்படின்னு சொல்லி ரைம்ஸ் பாடி அப்படியே தூங்க வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட தவழ்ந்து வரான். ஏண்டி
ஏண்டி அப்படின்னு வேகமாக ஆரம்பித்தோம். அப்படியே குழந்தை தூங்கத்தை பார்த்து, ஏண்டி எவனோ ஒருத்தன் என்ன மாதிரி இருந்தா ஏண்டி எல்லாரும் ஏன் உயிரை எடுக்கிறீங்க? நான் என்னடி பண்ணுவேன்? மொத்த நம்பிக்கையும் தூக்கி குப்பையில் போட்டிங்களேடி. அவன் என்னடானா அப்பனான்னு கேட்குறான், நீ என்னடானா புருஷனான்னு கேட்குற. நான் யார்? நான் யார்? பைத்தியம். நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை தான். அது எனக்குன்னு இருந்ததா சந்தேகம் வந்திருக்காது. நான் அனாதை தானே, நான் அனாதை தான், அனாதை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அடிச்சுக்க. ஐயோ பார்த்தி என்ன பாருடா பார்த்தி, நீ அனாதை இல்லைடா. உன்னை நான் சந்தேகப்பட்டு இதெல்லாம் பண்ணலடா. கிட்ட கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. என் புருஷன் பார்த்தி, அவன் என் புருஷன் இல்லை வேற ஆள்னு சொல்லணும்லடா. அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் காமிக்கணும்ல. அதுக்காகத்தான் இதை பண்ணினேன். நீ அனாதை இல்லைடா, என் புருஷன்டா. மா அப்படின்னு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணுண்டி. என்ன நீ வேற ஒருத்தனா பார்த்ததுக்கப்புறம் எப்படி தொட்டலாம் பேசுகிற? எப்படி முடியுது? இந்த மௌனராக படத்துலலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கம்பளி பூச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கல. அப்படியே சங்குக்க இழுத்த நீங்கள் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் அப்படியே நீண்டுகிட்டே போகுது. அப்படின்னு நீங்கள் அழுதுட்டே அவனுமே நம்படி அப்படின்ட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே மறுபடியும் உன்னை கிஸ் பண்ணுறீங்க. நம்படி நான் பார்த்திமா பார்த்தி. ஆக்சுவலி எனக்கு இந்த மூவிலே பிடிச்ச சீன் இது மட்டும்தான். மற்றபடி வந்துட்டு அவ்வளோவா வந்து இந்த மூவி வந்து இப்போ நான் ரிவ்யூ பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை பார்த்தேனே. ஸோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனும் நான் பார்த்தி அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு கால் வருது. அவனும் அவங்கள அப்படியே நகர்த்தி விட்டு கால் அட்டன் பண்ணான். ஜங்குக், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. நீ என்னை பார்க்க வரல, அதான் நானே உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொன்னது உங்களை நகர்த்தி விட்டேன். கூடுன்னு ஓடி வந்து வாசல் பார்க்க அங்கே நின்று போலீஸோ யாரா நீங்கள் அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன். கண்ணோட நின்றுட்டுக்க. ஜங்குக், உன்னை தான் பார்க்கறதுக்கு நான் வந்தேன். என்னடா கோமாளி அப்படின்ட்டு. ஆமாம், உன் பையன் எங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ தான் ஜங்குக் அப்படியே வந்துட்டு சித்து எங்க, ஹீரா சித்து எங்க அப்படிங்க. என்னாச்சு அப்படின்ட்டு நீங்களும் பதறிக்கிட்டு வரீங்க. அங்கே ஜங்குக்கோ சித்து எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க. சித்துக்கு என்னாச்சு அப்படிங்க. சிண்டு அங்கே அவளை தூக்கிட்டு வா, பையனையும் தூக்கிட்டு வா அப்படிங்கோ. இப்போ 2 குழந்தைங்களும் தூங்குறாங்க. நீங்கள் அப்படியே தூக்கிக்கிட்டு என்ன ஆச்சு சித்துக்கு அப்படின்ட்டு மறுபடியும் கீழே வரீங்க. அவனும் குழந்தைங்க 2 தூக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே அப்படின்ட்டு அப்படியே உங்களை பிடிச்சிட்டு நகர்த்தி கூட்டிகிட்டு வரான். இங்கே நானா தேடி போகலை, அவன் பையனாக வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஜங்குக்கு வந்து அப்பையும் கூட அப்படியே உங்ககிட்ட ஒரு கத்தி எடுத்து கொடுத்து யார் வந்தாலும் குத்து, யார் வந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துற. ஒன்றும் இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கோ, பத்திர மாதிரி எவன் வந்தாலும் குத்து, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 குழந்தைங்களையும் அப்படின்னு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களையும் அப்படியே பார்க்குறான். அப்படியே இழுத்து லிப்பில் 2 பேரும் அப்படியே ஒரு லிப் லாக்கு. ஸோ அப்படியே நீங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு மறுபடியும் கேட்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே வந்துட்டு அங்கே பேஸ்மெண்ட் ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே விட்டு லாக் பண்ணிக்கோ பிள்ளைங்கள பார்த்துக்கோ, யார் வந்தாலும் கொத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே காலில் அப்படியே உனக்கு சொன்னால் புரியாதாடா அப்படிங்க. எனக்கா புரியாது, உனக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். உன் தங்கச்சி இதே நாளில் தான் செத்தா, 22 வருஷத்துக்கு முன்னாடி. அதே நாளில் உன் பிள்ளைய தூக்கியிருக்கணா எதுக்குன்னு யோசி. நீ என்ன தான் ஜங்குக் இல்லைன்னு சொன்னாலும் உன் அடி ஆழத்தில் அப்படின்னு அவன் எதோ பேச செம்ம கடுப்பாயிரான் ஜங்குக். எனக்கு தங்கச்சியில் ஒரு மயிறு இல்லை, சொன்னால் புரியாதாடா மயிறு, என் பையனை எதுக்குடா தூக்கினா மயிறு மயிறு அப்படின்னு சொல்லி அம்மா திட்டுறான். ஜங்குக் அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்கா. இவனும் கதவு திறங்கணும் கதவை தட்டிட்டு இருக்கான். அந்த போலீஸ்கார் வெளியே லாக் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து ஓப்பன் பண்ணிவிட தம்பி அது அப்படிங்க பையனை தூக்கிட்டாங்க அப்படிங்க. அது எனக்கு தெரியாது தம்பி அப்படின்ட்டு இருக்கா. அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பின்னாடி வந்து அவர் இருக்கிறாரு. ஸோ செம்ம சேசிங்காக இருக்குது. ரைஃபிளை ரெடி பண்ணிவிட்டு சும்மா பொழந்து கட்டுறான் ஜங்குக். ஸோ ஒவ்வொருத்தனையும் தம்சம் பண்ணி காரை கமுத்து போட்டு பொழந்து கட்டுறான். எல்லாத்தையும் போட்டு அடித்து போட்டு அவங்க அப்பனையும் விடாமல் சும்மா வெறி தீர சாத்தி அவரோ தலை தொங்கி கிடக்க. சொல்லு என் பையங்க சொல்லு அப்படின்னு அவர் போட்டு கேட்டுகிட்டே இருக்க. நீ என் பையனை ஒத்துக்க, உன் பையன் எங்கன்னு சொல்கிற அப்படிங்கிறாரு. ஐயோ நான் உன் பையன் இல்லை அப்படின்னு எட்டி ஒரு வாதை தான் அந்த ஆளு சொகின்னு போய் அப்படியே அந்த காரில் சொருகிட்டு. அப்போ கூட அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறதுக்கு சிகரெட் எடுக்க அப்படியே பார்த்துட்டு இருந்தானோ. இப்போ கிட்ட போய் அவர்கிட்ட அப்படியே அவன் குனிய ஷர்ட்டை இழுத்து பிடிச்சி சொல்லு நீ என் பையன் தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே கட் பண்ணா இங்கே கால் வருது. ஜங்கு கூட சித்தப்பா தான் என்னாச்சு அப்படின்னு கேட்க. ஆண்டனி உயிரோட இல்லை, அண்ணா இறந்துட்டாருங்கிறத சொல்ல. வாட் அப்படிங்கிற அவர் பார்க்க பையனை மட்டும் தூக்கிட்டோம், நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னா கட் பண்ணால் இங்கே அந்த ஜேசியோ மேலே நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை,
இதுக்கு நீ என்ன தான் பண்ணாலும் ஈசல் கூட்டம் மாதிரி கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்க வேணாம், நான் ஹெல்ப் பண்ணுறேன், இந்த ஊரை விட்டு குடும்பத்தோட கிளம்பு அப்படின்னு சொல்லி அவனும் என்ன பண்ண தெரியும். ஜங்குக் அப்படியே வீட்டில் உட்காந்துருக்க. அவனுக்கு கால் வருது, அவங்க சித்தப்பா கிட்டே இருந்தான். ஸோ வந்தாலோ, ஜங்குக் இங்கே பார், எனக்கு என்ன வேணும்னு உனக்கே நல்லா தெரியும். எஸ், எனக்கு என் அண்ணா வேணும், அவரை இங்கே கொண்டு வந்துட்டு உன் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு வேறு என்ன பணத்தை தான் கேட்க. உடனே இங்கே போலீஸ்கிட்டலாம் பேசி ஆம்புலன்ஸில் அப்படியே வந்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிளம்புறான். ஜங்குக்கோ அவங்களோட கம்பெனிக்குள்ளே வரான். அங்கே அத்தனை பேர் இருக்காங்க. அங்கே சித்தப்பா அப்படியே நடுகாயமாக உட்காந்துட்டு இருக்காங்க கண்ணோட. அங்கே வந்து அப்படியே ஜங்குக் பயந்து மேனிக்க வந்து உட்கார. அங்கே ஒரு கழுகு அவனை ஊற்று பார்க்குது. அவனுக்கோ, சார் நான் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் கழுகுலாம் பார்த்ததில்ல, ஊற்று பார்க்குது, பயமாக இருக்குது சார் அப்படிங்க. இங்கே பேர் ஃபோட்டோ ஏமாற்றலாம், எவிடன்ஸ், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம். ஆனால் இது பொய் சொல்லாது. உன்னை எப்படி ஊற்று பார்க்குறான். டே இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உன் ஃபேமிலியை காப்பாற்றா தானே? இங்கே உன் மூத்த பையனை காப்பாற்ற வந்து அங்கே உன் பொண்டாட்டி இன்னும் 2 பசங்களையும் மொத்தம் 3 உசுரை கொட்டை விட்டுட்டியா சாமி அப்படிங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். உன் பொண்டாட்டி என் பிள்ளைங்களாம் அறுத்து போட சொல்லவா அப்படின்ட்டு கால் பண்ணுறான் அங்கே உள்ள தான் ஆளுக்கு. ஸோ அவனுங்கக்கிட்ட ஹே போடுறா அப்படின்னு சொன்னதும் அவனுங்களோ அப்படின்னு விசில் அடிச்சுட்டு அங்கே இருக்க அத்தனை பேரும் உள்ளுக்குள்ளே அப்படியே இறங்கி வீட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. நடக்கும்போதே அங்கே அத்தனை பேத்துக்கும் ட்ராப் வச்சுருக்கான். அதான் நிறையா அவனே செய்வானே. வீட்டை சுற்றி ஃபுல்லாக ட்ராப் தான், அனிமல்ஸ் மாட்ட. அதில் ஒவ்வொருத்தங்காலும் மாட்டி பேன்னு கத்துறானுங்க. இங்கே ஜங்குக்கோ பர்ஃபார்மன்ஸை இன்னும் ஹெவியாக, சார் உங்களை இது பண்ணிட வேணாம் சார் ப்ளீஸ் சார் விட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு கத்திகிட்டே இருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆளுங்க அப்படியே நடந்து போக இப்போ பாம்லாம் வெடிக்குது. ஸோ இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டிருக்க. இங்கே இன்னும் கெஞ்சறது நிப்பாட்டில். சார் வேணாம் சார், வீட்டுக்குள்ளே போக வேணான்னு சொல்லுங்கள் சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்க. நீங்களும் ஏதோ சத்தம் கேட்டு முழிக்கிறீங்க. குழந்தைங்களும் மம்மி அப்படின்னு முழிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்கள நீங்கள் அப்படியே முன்னேறி வர எல்லாத்துக்கும் ட்ராப்பு தான். அங்கே இருக்கிற எல்லாம் ஈட்டிலேருந்து எல்லாமே வந்து சொருகுது. அங்கங்கே பாதி பேர் சுருண்டு விழுகிறானுங்க. என்னடா நடக்குதுன்னு இங்கே கத்திட்டு இருக்கா. இன்னும் ஜங்குக்கோ, சார் நீங்களா சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பர்ஃபார்மன்ஸை போட்டுட்ருக்காங்க. அந்த போலீஸ் கூட அடிபட்டிருக்கா. அவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி படுத்துட்டு அவரும் வந்துட்டு அங்கே ஜெசிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சார் வெளியில் இருக்கணுங்களாம் முடிஞ்சுட்டானுங்க, ஒரே ஒருத்த மட்டும் உள்ளுக்குள்ளே வந்துட்டுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே அலருவான், நீங்கள் சேஃபாக இருங்க அப்படிங்க. அவரும் சரி அப்படின்றார். ஒருத்த மட்டும் தான் அப்படியே உங்களை துரத்துறான். நீங்கள் அங்கிட்ட குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடி வந்து ஒரு இடத்துல அப்படியே தொக்கா மாட்டுறீங்க. ஏண்டி ஆட்டமாக கட்டுறான், அறுத்து போடுறான் அப்படிங்க. இப்போ கால் பண்ணுறான் சித்தப்பாக்காரன். ஸோ அட்டன் பண்ணதும், ஏன்டா காலை கட் பண்ணிகிட்டே இருக்க, என்னடா ஆச்சு அப்படிங்க. சார் அவன் சரியான ஆள், எமகாதகன் பாஸ், அவன் எல்லாத்தையும் போட்டான், நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ சொல்லுங்கள், அவங்க குடும்பத்தை போட்டுடுறேன், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க என் முன்னாடி தான் இருக்காங்க, அது ஜங்குக்கே தான் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வெயிட் அப்படின்ட்டு அவரோ, இப்போ ஒத்துக்கோ, நீ தான் ஜங்குக்குன்னு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுடுறேன் சொல்லு அப்படிங்க. நீங்கள் இங்கே பாத்தி அப்படின்னு பதறீங்க. பயப்படாத ஹீரா, பயப்படாத அப்படின்னு அவன் சொல்ல. அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு சொல்லு அப்படின்னு அவர் கிட்ட காட்ட. அப்படியே ஜங்குக்கோ கிட்ட வந்து, எங்கே நான் தான் ஜங்குக்குன்னு சொல்ல போகிறான்னு பார்த்தா அவனோ சுப்பிரமணி அப்படின்னு கூப்பிட்றான். யாராடா இவன் இந்த நேரத்தில் நாயை கூப்பிட்டுருக்கானா, அங்கே என்னடா இருக்குது அப்படின்னு அந்த சித்தப்பாங்காரன் கேட்க. அந்தாலும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு ஷேடோ மட்டும் தெரியுது, பார்க்கறதுக்கு அது நாய் மாதிரி இருக்கும். ஒரு சோரி நாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நிஜமாவே இந்த சீனில் செம சிரிப்பு வந்துடுச்சு. பிகாஸ் அந்த ஹைனா வந்து நிற்கும் பாருங்க, செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ அவனை பிடிச்சி பராண்டி எடுத்துருது. அவனோட விக்கெட்டும் காலி ஆகுது. ஸோ இங்கே ஜங்குக்கோ அப்படியே முகத்தை பாவையாச்சுட்டு, நான் தான் அப்போவே சொன்னல சார், உங்கள் ஆளுங்கள்லாம் உள்ளே போவேன், நான் பாவம் சார் அவங்க எல்லோரும் சொத்துட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசியா. டக்குன்னு அவங்க சித்தப்பா திரும்ப அப்படியே மூஞ்ச மாற்றிக்கிறான். எட்டி ஒரு வதை தான் தொம்முன்னு வந்து கீழே விடுறான். இவன் ஜங்குக்கே தான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. நம்மளாலும் இதுக்கு மேலே போங்கடா, அவங்களால சும்மா விட மாட்டேன்னு சும்மா வெளுத்து வாங்குறாங்க. சித்தப்பா வரைக்கும் எல்லாத்தையும் போட்டான். மிச்சம் வச்சதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு அப்படின்ட்டு ஷர்ட் எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு, இனிமேல் என் கதையை கேட்டு எவனும் வரக்கூடாது, வர்றதுக்கு எவனும் உயிரோடையும் இருக்கக்கூடாது, அப்படியே வந்து என் கதையை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா தெரிஞ்சுக்கிட்டவன் செத்தவனாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு அவங்க அப்படியும் சேர்த்து முடிச்சு விட்ருப்பான்ல. ஸோ அப்போ அவர் காதுகிட்ட வந்து, நான் தாண்டா ஜங்குக் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ சொல்லிட்டு தான் அவரை முடிச்சு விட்ருப்பான். ஸோ இப்போ பையனை சேஃபாக பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படி கொளுத்தி விட்டு வந்தான் அதே மாதிரியே அதே ஃபேக்ட்ரியை திரும்பவும் கொளுத்தி விட்டுட்டு அப்படியே பையனை கூட்டிகிட்டு ஜீப்பில் வந்து ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணவனோ, நான் என்னை அடித்தாங்க, ஜங்குக்குன்னு ஒத்துக்க சொன்னாங்க, நான் ஒத்துக்கலை, அப்புறம் அடித்து போட்டு தப்பிச்சு வந்துட்டோம், விட்டுட்டாங்க, இதை தான் அம்மா கிட்டே சொல்லணும், ப்ராமிஸ் அப்படின்னு எப்பவும் போல் ப்ராமிஸ் கேட்க. அப்போ நீங்களும் நான் தம் அடித்தா அம்மா கிட்டே சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவன் கை நீட்ட. அப்படியே ஜங்குக்கு அவனை மறைச்சி பார்த்துட்டு, என்ன மாதிரி தானே இருப்பேன், விஷ கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறான்.
ஸோ அப்படியே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தா நீங்களோ அப்படியே வந்துட்டு முறைச்ச மேனிக்க சாப்பாடு வச்சிட்ருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு அப்பாவே மூஞ்சி வச்சுருக்க. அவனோட குட்டி சிண்டுவோ மூஞ்சில் யாருப்பா பராண்டி விட்டா அப்படின்னு கேட்குறா. சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ சித்தோ டிவி ஆன் பண்ணு அப்படிங்கிறீங்க. ஸோ பையனோ போய் டிவி ஆன் பண்ணிட்டு வர அப்படியே ஜங்குக்கும் பையனும் முன்னாடி குருகுன்னு பார்த்துட்டு ஜங்குக்கும் இது மெயின் கேட்டை லாக் பண்ண நினைக்கிறேன், நான் போய் லாக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு எழுந்து வந்து அப்படியே கேட்டை லாக் பண்ணும்போது கால் வருது. அட்டன் பண்ணா அப்படின்னு சிரிக்கிற சவுண்ட். யார் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு சாப்டர் முடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, இன்னும் நிறைய இருக்குது, இப்படி அழிக்கணும்னு நினச்சா நிறைய அழிக்கணும். கரெக்டாக சொல்கிறேன்னா பார்த்திபன் இல்லை ஜாங்கோக் அப்படின்னு சொல்ல யார் அப்படிங்கிறான். யாரென்று தெரிகிறதா அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டு ஸோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. பட் எனக்கு இப்படி முடிக்க மனசில்லை. ஸோ ஜாங்கோக்கு அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க, நாடி இன்னும் அப்படியே பார்க்குற, எனக்கு கஷ்டமாக இருக்குடின்னு உங்ககிட்டே ஒரு பர்ஃபார்மன்ஸை போட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப அடிபட்டிருக்கு, ரொம்ப எங்களுக்காக யோசிக்கிறீங்க, எங்களுக்காக இவ்வளோ அடி வாங்கியிருக்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து புருஷனுக்கு நீங்கள் ஊட்டி விட குட்டீஸ்லாம் மம்மி இதெல்லாம் ஓவர், நாங்கள் தான் குழந்தைங்க அப்படின்ட்டு சிண்டு அப்படி வந்துட்டு இது பண்ண சித்து கூட மம்மி ஆமாம் நானும் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு எல்லாத்துக்கும் இனிமேவாது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், அதெல்லாம் இருக்கும், நீ பயப்படாத, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்க. அடுத்த ஜங்குக் சேனல் ஓரத்தில் நின்றுட்டுருக்கான். மெதுவாக போய் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்க அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்க பயந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. பயப்படாதடி, நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் உங்களை நெருங்காது அப்படின்னு நான் ஃபோர்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து குழந்தைங்க விளையாடுறத ரசித்து பார்த்துட்ருக்க. ஜங்குக்கும் உங்களே குறுகுருன்னு பார்க்க என்ன அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவங்க கிட்டே வர. நீங்களோ அவனுக்கு இவ்வளோ அடிபட்டிருக்குல்ல, ஒரு கிஸ்ஸு கூட தரமாட்டீங்க, அப்படியே இழுத்த அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணி ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. லவ் யூ டி அப்படின்னு அவனும் கிஸ் பண்ணேன். ஸோ இதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே, நான் இந்த எண்டிங்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.